போறோம். நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க. பட் பப்ளிக்கா போஸ்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்காக நான் பண்றது அது. ஸோ ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே. ஐ திங்க் வி ஆர் குட் டூ கோ. ஸோ எல்லாமே ஓகே தானே? ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வி கேன் ஸ்டார்ட் திஸ். யாராவது ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஃபைன். தேங்க் யூ கோபாலகிருஷ்ணன். ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ ஓகே. வெல்கம் டூ 7%. ஸோ இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஜஸ்ட் வெல்கம் மட்டும் இல்ல. வெல்கம் டூ 7% அப்படிங்கிறது தான். இந்த 7% எதுக்கு அப்படிங்க நான் குடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்தியால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோட பெர்சன்டேஜ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4-5% தான். அக்கவுண்ட்ஸ் நெறைய இருந்துகிட்டு இருக்கும். பட் 4-5% தான் இன்வெஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிற அக்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7% தான். ஸோ நீங்க 7% க்குள்ள வந்துட்டீங்க. ஜஸ்ட் கத்துக்கணும்னு நினைக்கிறப்பயே, இந்த வெபினார் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண அப்பயே டாப் 7க்குள்ள வந்துட்டீங்க. ஸோ வெல்கம் டூ 7%. சரி. இப்ப நான் யாரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என் பேரு வசந்த். நான் NISM 5A மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் NISM 8 சீரிஸ்ல டெரிவே கம்யூனிட்டீஸ் அண்ட் டெரிவேட்டிவ் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் AMFI ரெஜிஸ்டர்ட் ARN ஹோல்டர். ஸோ இதான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். பட் எனக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் ஒரு ஐடி கார்டு மாரி தான். அதை நான் கண்டுக்க மாட்டேன். என்னோட உண்மையான குவாலிஃபிகேஷன் நான் எத சொல்வேன் அப்படின்னா, இதுதான். இந்த 2025 இதுவரைக்கும் மட்டும் நான் ஆல்மோஸ்ட் 300 தமிழ் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற தமிழ் இன்வெஸ்டர்ஸா ப்ராஃபிட்டபிளா மாத்திருக்கேன். அண்ட் பர்சனலா நானுமே ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். என்னோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 88%. இந்த 88% எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது அதுல ஒன் ஆஃப் த பார்ட் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த 300 தமிழ் இன்வெஸ்டர்ஸுமே நான் பண்ற அதே ஸ்ட்ராட்டஜி மூலமா தான் ப்ராஃபிட்டபிளா மாத்துறேன். ஸோ இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நான் பண்ற வெபினார் பாத்தீங்கன்னா, அதோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள 1000 தமிழ் இன்வெஸ்டர்ஸ ப்ராஃபிட்டபிளா மாத்தணும். அதோட ஸ்டெப்பிங் ஸ்டோன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி. நான் எப்படி இந்த 88% ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா, இன் கேஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, நான் பண்ற எல்லா ட்ரேட்ஸ், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, நான் என்னோட யூடியூப் சேனல்ல பப்ளிக்கா போஸ்ட் பண்ணி ஐ மீன் என்னோட மெம்பர்ஸ்க்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே டாக்குமெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. நான் உங்கள்ட்ட வந்து வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் என்னென்ன ஷேர்ஸ் வாங்குனேன், என்ன பிரைஸ்ல வாங்குனேன், இந்த மாரி எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ கேன் கம் அண்ட் லைட் யூ ஜஸ்ட் லைக் தட். ஸோ நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆ என்னோட மிஷன் என்ன அப்படின்னா 2025 எண்டுக்குள்ள 1000 தமிழ் இன்வெஸ்டர்ஸ ப்ராஃபிட்டபிளா மாத்தணும். அதுல ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்பிள் தான் இன்னைக்கு நான் பிக் பண்ணவும் போறேன். ஸோ தட்ஸ் மை தீசிஸ். ஸோ இத நான் அச்சீவ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் மொத்த கரியர்லயுமே ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல நான் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணல. நான் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. அந்த 2 வருஷம் நான் என்ன பண்ணேனோ, அத அடுத்து நான் பண்ண எல்லா இன்வெஸ்ட்மென்ட்ஸுமே ப்ராஃபிட்டபிளா மாத்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த 2 வருஷத்துல என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போறேன், கன்வே பண்ண போறேன். ஸோ வித் திஸ் நோட் வாங்க இப்ப வெபினார்க்குள்ள போலாம். சரி. நீங்க எல்லாரும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எத்தன வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க கம்ப்ளீட்லி பிகினரா இருக்கலாம். பட் யாரா இருந்தாலுமே ஒரு ஒரு உண்மை என்ன அப்டின்னா, உங்களோட நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எவ்வளவு இருந்தாலும் சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் 1,00,000 ப்ராஃபிட் தான் இருக்கிறதுலயே கஷ்டமானது. ஃபர்ஸ்ட் 1,00,000 ப்ராஃபிட் நீங்க அட்டெயின் பண்றது இருக்கிறதுலயே கஷ்டமானது. ஸோ 1,00,000ல இருந்து 20,00,000 ஈஸியா இருந்துகிட்டு இருக்கும். 30,00,000 ஈஸியா இருந்துகிட்டு இருக்கும். நான் வெறும் ப்ராஃபிட் சொல்றேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1,00,000 ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துகிட்டு இருக்கும். நீங்க எல்லாரும் பார்க்குற எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த கேடர் கீழ தான் வருவீங்க. ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. புஷ் பண்ணுங்க. இந்த 1,00,000 ப்ராஃபிட் நீங்க அட்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத விட அந்த 50,00,000 ப்ராஃபிட் ஈஸியா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நெவர் கிவ் அப். நாலேட்ஜ் கெயின் பண்ணுங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1,00,000 ப்ராஃபிட்ட எப்படியாவது அட்டெயின் பண்ணிருங்க. சரி. இந்த செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருந்துகிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒன் வே கான்வர்சேஷன் இருக்க போறது கிடையாது. நீங்க இன் பிட்வீன் டவுட்ஸ்ன்னு கேட்கலாம். சாட் ஓப்பனா இருந்துகிட்டு இருக்கும். டீம்ல எனக்கு இன்டிமேட் பண்ணிருவாங்க. 2வது அப்படி டவுட் இருந்துச்சு இடையில கேட்க இஷ்டம் இல்ல அப்படின்னா, செஷன் எண்டுலயுமே ஒரு டெடிகேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருந்துகிட்டு இருக்கும். அதுலயும் உங்க டவுட்ஸ், குவெரீஸ் என்னன்னு என்ட்ட பர்சனலாவே கேட்கலாம். நான் வீடியோ ஃபார்மேட்ல உட்கார்ந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் செஷன க்ளோஸ் பண்ணிருவேன். சரி.
நம்ம சினாப்சிஸ் போலாம். இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னா, மிஷன் 1%. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒய் ஸ்டாக் மார்க்கெட்? எதுக்காக முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். 2வது மணி கேம். பணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ஒரு சின்ன கேம் மூலமா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அந்த கேம் என்ன? எப்படி ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். 3வது பிக்கிங் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ். நான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் தான் எய்ம் பண்ணுவேன். இன்கேஸ் நான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா எடுக்கிறேன் அப்படின்னா. ஸோ இன்னொரு கேட்டகரி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோக்குள்ளேயே சொல்றேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐ மீன் பிரைமரி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் பிக் பண்றது தான். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன். நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். 4த் அன்டோல்டு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, அதிகமா நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபாக்ட் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஸோ நானும் ஓப்பனா சொன்னதில்ல. பட் இந்த வெபினார்ல வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். 5த் த ஃபில்டரிங் த குட் ஸ்டாக். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, 5000க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதுல எப்படி நல்ல ஸ்டாக்ஸ நான் பிக் பண்றேன் அப்படிங்கிற சீக்ரெட்டையும் சொல்றேன். அடுத்து இந்த கோல்டன் லைன். இந்த கோல்டன் லைன் அது என்ன அப்படிங்கிறத போக போக நீங்க பார்ப்பீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் குடுக்குறேன். இந்த கோல்டன் லைன யூஸ் பண்ணி நான் நெறைய எக்கச்சக்கமான ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் லைன் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமா பணமும் சம்பாரிச்சிருக்கேன். ஸோ இந்த லைன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அடுத்தது சீக்ரெட் இண்டிகேட்டர். நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு சீக்ரெட்டான இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். அது என்ன இண்டிகேட்டர்? அத நான் எப்படி ப்ராஃபிட்டபிளா மாத்துனேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு மொத்தமா ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா, த கிஃப்ட். ஸோ நான் உங்கள்ட்ட முதலே சொன்னேன்ல, ஒரு 2 முக்கியமான உங்களுக்கு விஷயம் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். ஒண்ணு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். ஸோ குட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூசுவலா நான் வெபினார் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான கிஃப்ட் குடுப்பேன். ஸோ உங்க எல்லாருக்குமே நான் கொடுக்கவும் போறேன். 2வது என்ன அப்படின்னா, யூசுவலா நான் ஒரு கிஃப்ட் தான் குடுப்பேன். பட் உங்களுக்கு நான் 2 கிஃப்ட் குடுக்கப் போறேன். அது என்ன இன்னொரு கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசில சொல்றேன். ஏன் இது ஸ்பெஷல் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, யா திஸ் வில் பி மை லாஸ்ட் வெபினார். ஸோ நான் உங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிடுறேன். நான் பப்ளிக்கா ரிவீல் பண்ணல. பட் திஸ் வில் பி மை லாஸ்ட் வெபினார். எனக்கு எனக்கு நெறைய பெர்சனல் ஐ மீன் பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, டைம் அதிகமா கிடைக்கல வெபினாருக்கு. கிளையன்ட்ஸ் நெறைய வந்துட்டாங்க. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஓகே. இடையில ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஆடியோ, வீடியோ இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன் டீம்ல இருந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அவ்வளோதான். என்னோட கடைசி வெபினாருக்கு நம்ம என்டர் ஆகலாம். சரி. இப்ப நான் சொல்றத அப்படியே உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட்ல இமேஜின் பண்ணுங்க. நம்ம உலகத்துல வெறும் 100 பேர் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. 100 பேர்ட்ட எல்லார்ட்டயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பணம் இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லார்ட்டயுமே ஒரு ரூ. 100 இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பணக்காரங்க தான், எல்லாருமே ஏழைங்க தான். யாருமே மிடில் கிளாஸும் கிடையாது, யாருமே பணக்காரங்க கிடையாது, யாரும் ஏழையும் கிடையாது. அனதர் பேஸ் சொல்லணும் அப்படின்னா. ஸோ இப்ப இந்த எல்லார்ட்டயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பணம் இருக்கிறப்ப, ஒரு 3 பேர் மட்டும் ஒருத்தவங்க ஐஃபோன் தயாரிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க புக் ஒண்ணு எழுதுறாங்க. இன்னொருத்தவங்க ஒரு சூப்பரான படம் எடுக்குறாங்க. ஸோ இந்த 3 பேர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஒரு டேலண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? அந்த டேலண்ட்ட செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த செல் பண்றது யார்ட்ட செல் பண்ணுவாங்க? மிச்சம் இருக்க 97 மக்கள்ட்ட செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பேர்ட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால, இந்த 97 மக்கள்ட்ட செல் பண்றாங்க அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும்? எல்லார்ட்டயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பணம் இருந்தது போயி, 97 பேர் மக்கள்ட்ட இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா டாப் 3% போக ஸ்டார்ட் ஆகும். ஈக்குவலா இருந்த ஷேர் இன்ஈக்குவலா மாற ஸ்டார்ட் ஆகும். நம்ம உலகமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் ரன் ஆகுது. இதுதான் நம்ம நீதியே. நம்ம பிடிக்குதோ, பிடிக்கலையோ, நம்புறோமோ, நம்பலையோ, இப்படிதான் உலகம் ரன் ஆகுது. ஒரு டாப் 3%, டாப் 2% எக்ஸ்ட்ரா டேலண்டோ, எக்ஸ்ட்ரா பவரோ, சம்திங் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராவ யூஸ் பண்ணி நெறைய பேர் பாக்கெட்ல இருந்து நெறைய பேர் பணம் தான் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ லிட்டரலி இது ஒரு கேம் மாரி தான். நீங்க எத்தன பேர் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணத்த கொண்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ரிச் மாறிட்டே போவீங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் தான். அத நீங்க உருவாக்கலாம் முடியாது. இன்னொருத்தர் பாக்கெட்ல இருந்து கொண்டு தான் வர முடியும். அதுதான் ஃபேக்ட். ஸோ நான் சொன்ன மாரி லிட்டரலி இது ஒரு கேம். யாருக்கு இந்த கேமோட ரூல்ஸ் தெரியுதோ, அ எப்படி விளையாடணும்னு தெரியுதோ, யார் சீரியஸா எடுக்குறாங்களோ, அவங்க ஜெயிப்பாங்க. நெறைய பேர் பாக்கெட்ல நெறைய பணத்த கொண்டு வருவாங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா, எக்ஸாம்பிளோட ப்ரூவே பண்றேன் பாருங்க. 2020ல எத்தன பேருக்கு வேல போச்சு? எத்தன பேர் லாஸ் பண்ணீங்க? அப்படி எத்தன பேர் எவ்வளவு பணத்த இழந்தீங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
நான் அடுத்ததுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ஐ திங்க் ஆடியோ இஸ் விசிபிள். ஸோ 2020 கொரோனா பீரியட்ல கோவிட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆச்சு. நெறைய பேர் பணத்த இழந்தோம், வேலைய இழந்தோம். ஸோ நீங்க யாராவது வேலைய இழந்திருந்தீங்க அப்படின்னா, இல்ல இவ்வளோ பணத்த லூஸ் பண்ணேன், இவ்வளோ லாஸ் பண்ணேன், பிசினஸ் போயிடுச்சு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்கேஸ் யாராவது பார்க்குறாங்கன்னா தெரிஞ்சுக்கட்டும். ஸோ அப்படி இல்லன்னா கூட நானுமே பெர்சனலா மார்க்கெட்ல லூஸ் பண்ணேன் பணத்த. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண யாரா இருந்தாலும் பணத்த லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டே பயங்கரமா கிராஷ் ஆகி கீழ விழுந்தது தான். நெறைய பேருக்கு பிசினஸ் போயிருக்கும். உங்க பக்கத்து வீடு நீங்க பார்த்திருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் பணத்த இழந்திருப்பாங்க தான். ஸோ இப்ப 2020ல இந்த அம்பானி அண்ட் அதானி கிராஃப மட்டும் பாருங்களேன். ஆல்மோஸ்ட் 90 டிகிரில மேல போயிருக்கு. உங்களால நம்ப முடியுதா? 2020ல கொரோனா வந்து நம்ம எல்லாருமே பணத்த லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் போது. எப்படி அம்பானி, அதானி மட்டும் 90 டிகிரில நெட் ஒர்த்த மேல கொண்டு போயிருப்பாங்க? ஸோ இங்க தான் நான் சொன்ன அந்த கேம் ஒர்க் ஆகுது. கேம் யாருக்கு தெரியுதோ, அவங்க எப்போதுமே நெறைய பேர் பாக்கெட்ல இருந்து நெறைய பணத்த கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம லூஸ் பண்ண பணம், நம்ம பிசினஸ் இழந்தது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க எல்லாருமே இழந்த பணம் எங்க போயிருக்கு அப்டின்னா, இந்த அம்பானி அண்ட் அதானிட்ட தான். நான் ஏன் அம்பானி, அதானி அப்டின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்டின்னா, அவங்களோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்டிங்கிறதுக்காக தான். மத்தபடி இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. நம்ம இந்தியால இருக்க டாப் 3% எல்லாருக்குமே இது தகும். இதையும் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. ஸோ இப்ப நீங்க பார்க்கிறது தான் நம்ம இந்தியாவோட அ இன்கம் டிஃபரன் இன்கம் டிஃபரன்ஷியேஷன். இதுல கவனிச்சீங்க அப்டின்னா, ஆரஞ்சு கலர் லைன் தான் டாப் 10% ரிச் பீப்பிள். ப்ளூ கலர் லைன் மிடில் 40%. ஸோ நம்ம மிடில் கிளாஸ்ல இதுல வந்துருவாங்க. ஸோ பிலோ 50% பார்த்தீங்க அப்டின்னா கிரீன் கலர் லைன். 1990ல நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா, குளோபலைசேஷன்க்குள்ள போகுது. இந்தியாவோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா, எக்கானமி பார்த்தீங்க அப்டின்னா, வேர்ல்டு ஃபுல்லா விரிவாக்கம் பண்ணப்படுது. அப்ப நீங்க கவனிங்க. ரிச் பீப்பிள் அதாவது இந்த ஆரஞ்சு கலர் லைன் அங்கருந்து மேல போக ஸ்டார்ட் ஆகுது. மத்தபடி இந்த 2 லைனுமே 40% 20% இருந்து கீழ விழுந்துருது. விச் மீன்ஸ் டாப் 10% நம்ம குளோபலைசேஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் இன்னும் ரிச் பெர்சனா மாற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் குளோபலா ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாப் 10% இருக்கிறவங்க ஏன் டாப் 10% இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த மனி கேம் புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த புது கேம்ல அவங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால, இந்த கேம் நல்லா விளையாடி 90 மிச்சம் இருக்க 90% மக்கள்ட்ட இருக்க பணத்த அவங்ககிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இந்த புது கேம்ல. ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். இது ஒரு அன்ஃபேர் வேர்ல்டு தான். நீங்க நெறைய பேர் பாக்கெட்ல இருந்து நெறைய பணத்த கொண்டு வரணும். அதுல போய் திருடுறது கிடையாது. உங்க திறமைய யூஸ் பண்ணி எப்படி அவங்கள்ட்ட இருந்து பணத்த கொண்டு வரது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். ஸோ லிட்டரலி இது ஒரு அன்ஃபேர் வேர்ல்ட். நம்ம இப்படிதான் இருந்தாகணும். ஓகேயா? சரி. இத கொண்டு வரக்கு ஒன் ஆஃப் த ஈசியஸ்ட் வே என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஒய் ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸோ ஒய் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பதில். சரி ஏன் ஸ்டாக் மார்க்கெட் மத்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இதுதான் ஒரு சின்ன ஆன்சர். ஒர்த் ஆஃப் 1,00,000 ரூபி. இப்ப இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்தியால இருந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2021ல நீங்க ஒரு ரூ. 1,00,000 கொண்டு போய் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்லயோ, லாக்கர்லயோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது 2026ல 73,000 மாறியிருக்கும். 2036ல 39,000 மாறியிருக்கும். இந்த மாரி 2040ஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 70% வேல்யூ இழந்திருக்கும். நம்ம இந்தியா இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்ல நீங்க பார்த்தா தெரியும். 6 to 7% இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நீங்க பணத்த யூஸ் பண்ணல அப்படின்னா கூட 7% மேல உங்க பணம் அரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க பணத்த சும்மா வச்சிருக்கிறதுல எந்த யூஸ்மே கிடையாது. நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் தான். இதனால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அது ஒரு நெசசிட்டியா நான் பார்க்குறேன். சரி. நான் பெர்சனலா ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மல்டி பேக்கர் ஸ்டாக்க பிக் பண்றது. 2வது ஸ்விங் ட்ரேடிங் பண்றது. மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்டின்னா யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, அது அப்டின்னா என்னன்னு தெரியும் அப்டின்னா, அதுக்கு டெஃபினிஷன் என்ன? உங்க தாட் என்ன அப்டிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன அப்டிங்கிறத ஈஸியா சொல்லிர்றேன். இன்கேஸ் நீங்க பிகினரா இருக்கிறீங்க அப்டின்னா. ஓகே. ஷியாம் வசன் இஸ் ஐ டோன்ட் நோ. ஓகே. நோ ப்ராப்ளம். எனக்கு தெரியல அப்டின்னா ஃபைன். நான் ஈஸியா சொல்லிர்றேன். மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்டின்னா, ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஒரு ஸ்டாக் வளர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ₹100 அப்டின்னா, அது மல்டிபிள் டைம்ஸ் குரோ ஆகணும். 200 300 இந்த மாரி மல்டிபிள் டைம்ஸ் குரோ ஆச்சு அப்டின்னா, அதுக்கு பேர் தான் மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்டின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நான் பிக் பண்ணுவேன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன். இது என்ன அப்படிங்கிறத நான் போக போக சொல்றேன் பாருங்க. சரி. மல்டி பேக்கர் ஸ்டாக் நான் எப்படி பிக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபார்முலா என்ன அப்படின்னா, அவங்களோட பிசினஸ் தான். லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ சுவிட்சர்லாந்தோட இந்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 400 கிட்ட இருந்துட்டு இருந்தது 2008ல. எட்வின் ராஜ் மல்டிபிள் டைம் ரிட்டர்ன் ஸ்டாக் லைக் ஆர்விஎன்எல் எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். மல்டிபிள் டைம்ஸ் ஒரு ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா 2x 3x 4x 5x எது வேணா இருக்கலாம். 20x கூட இருக்கலாம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஆனா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்லேயே கொடுக்கணும். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே கொடுக்கணும். அதான் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ். அதை நான் எப்படி பிக் பண்ணுவேன் அப்படிங்கிற சீக்கிரட்டா சொல்றேன் பாருங்க. இப்போ சுவிட்சர்லாந்து எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டே வாங்க. சுவிட்சர்லாந்து எனர்ஜி யாரெல்லாம் வாங்கிருக்கீங்க, என்ன பிரைஸ்லாம் வாங்கிருக்கீங்க. ஸோ நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்றேன். 2008ல சுவிட்சர்லாந்து எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரூ. 400 கிட்ட இருந்துட்டு இருந்தது. ₹400 400. பட் அதுக்கப்புறம் ஸ்டாக் பாத்தீங்கன்னா பயங்கரமா கிராஷ் ஆகி ஆல்மோஸ்ட் ₹8 கிட்ட கீழே விழுந்துருச்சு. ₹400 இங்க இருக்கு. ₹8 இங்க இருக்கு. ஸோ பயங்கரமா கிராஷ் ஆகி கீழே விழுந்தது. இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் பல வருஷமா ₹8 கிட்ட தான் இருந்துட்டு இருந்தது. யாருமே பெருசா கண்டுக்கல. ஸோ இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு கீழ விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அத நான் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் நான் ஸ்டடி பண்ணேன் அப்படின்னா, இப்ப சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் மில் பேஸ்ட் கம்பெனி. விண்ட் மில் மூலமா பவர் ஜெனரேட் பண்ணி அத விக்கிற ஒரு பவர் கம்பெனி. இவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா, எப்படி இவங்க இவ்வளவு பெரிய ₹400 ஒர்த்ல ஷேரா மாறுனாங்க அப்படின்னா, இவங்க அ யூசுவலா பிசினஸ் எப்படி நடக்கும்? நம்ம ஒரு காசு குடுப்போம், ப்ராடக்ட் திரும்ப குடுப்பாங்க. இப்படிதான் நடக்கும். பட் இவங்க ஒரு டிஃபரண்டான ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு விண்ட் மூலமா பவர் ஜெனரேட் பண்ணி விக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் தேவைப்படும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ்லாம் என்கிட்ட வந்து ப்ராஜெக்ட்ஸ் குடுங்க. பட் காசு தர வேணாம். நான் பேங்க் கிட்ட கடன் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காசு தந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாடல் எல்லாருக்குமே புடிச்சது. பேங்க்குக்கும் ப்ராஃபிட், சுவிட்சர்லாந்துக்கும் ப்ராஃபிட், கஸ்டமர்ஸ்க்கும் ப்ராஃபிட். நெறைய பேர் ப்ராஜெக்ட் குடுத்தாங்க. சுவிட்சர்லாந்து பேங்க் கிட்ட கடன் வாங்கி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி வித்தாங்க. வித்த காச யூஸ் பண்ணி பேங்க் கிட்ட கடன அடைச்சாங்க. ஸோ இது பல வருஷமா சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ₹400 கிட்ட ஸ்டாக் பிரைஸ் போயிருச்சு. அன்டில் 2008 குளோபல் கிரைசிஸ் வர வரைக்கும் தான். நீங்க 2008ல நிஃப்டி போய் பாருங்க. கொரோனாவோட பயங்கரமா கிராஷ் ஆகி கீழ விழுந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் அப்பதான் வந்துச்சு. மொத்த உலக மார்க்கெட்டுமே கிராஷ் ஆகி கீழ விழுந்தது. சோ மொத்த மார்க்கெட்டுமே கீழ விழுந்ததுனால, சுவிட்சர்லாண்ட ப்ராஜெக்ட் குடுத்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் சுவிட்சர்லாந்து என்னதான் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணாலுமே, அவங்க இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்ன்மென்ட்ட காசு வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லா காசும் மொத்தமா வேஸ்ட்டா போகுது. சுவிட்சர்லாந்து பயங்கர லாஸா மாறுது. கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டாக் பிரைஸ் ₹400 இருந்து ஆல்மோஸ்ட் ₹8 கிட்ட போயிருச்சு. சோ பல வருஷம் இந்த ஷேர் யாருமே வாங்காதப்ப, நான் மட்டும் ஏன் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். இப்ப இந்த நியூஸ கவனிங்க. சுவிட்சர்லாந்து 1200 crores ரைட் இஷ்யூ அப்படிங்கிற ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது ஷேர்ஸ் நான் மக்கள்ட்ட விக்கிறேன். அந்த பணத்த யூஸ் பண்ணி கடனும் அடைப்பேன். கம்பெனி வளர்க்கவும் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த அனௌன்ஸ்மென்ட் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 1.8 டைம்ஸ் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அந்த ரைட் இஷ்யூக்கு. விச் மீன்ஸ் மக்களுக்கு இன்னும் சுவிட்சர்லாந்து மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பிளஸ் சுவிட்சர்லாந்துக்கு 1200 crores வந்ததுக்கு அப்புறம் கடனையும் அடைக்க போறாங்க. பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறாங்க. சோ இந்த நியூஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் இம்மீடியேட்டா சுவிட்சர்லாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க கவனிங்க 27/5/2022 இந்த டேட்ல நான் சுவிட்சர்லாந்து ₹7.65 நான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். சோ அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து பாருங்க அங்க இருந்து ஆல்மோஸ்ட் ₹68 ஆல்மோஸ்ட் ₹70 கிட்ட மேல போயிருச்சு. சோ ₹7 நான் அந்த ஷேர வாங்கியிருக்கேன். வித்தின் ஃபியூ இயர்ஸ்ல இந்த ஷேர் ₹70 கிட்ட போயிருச்சு. சோ நான் ஒரு ₹10,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது ₹1,00,00,000 மாறியிருக்கும். இப்படிதான் நான் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ பிக் பண்ணியிருக்கேன். பிக் பண்ணவும் செஞ்சுகிட்டு இருக்கேன். சோ இது என்னோட சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இது ஃப்ளூக் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டாக்கும் காட்டுறேன். சோ எட்டர்னல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, Zomato இருக்குல்ல, நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணுவோம்ல ஆப். அதுதான் எட்டர்னல்ஸ் அப்படிங்கிற பேரண்ட் கம்பெனி. சோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ₹150 இருந்து ₹45 கிட்ட கீழ விழுந்துருச்சு. எல்லாருமே இந்த ஸ்டாக்க வாங்காதீங்க. வேஸ்ட்டான ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சேன். அது என்ன அப்படின்னா, சுவிட்சர்லாந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க வேணும்னே பணத்த லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களால ப்ராஃபிட் சம்பாரிக்க முடிஞ்சாலுமே, வேணும்னே லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி லாஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நான் இப்படி ஒரு கம்பெனி இருக்கு. என்ட்ட நெறைய பேர் டெலிவரிக்கு வந்து சேருங்க. நெறைய மக்கள் ஆப்ப யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நெறைய ஆஃபர்ஸ் குடுக்குறது, டெலிவரி பாய்ஸ்க்கு நெறைய சேலரி குடுக்குறது,
நிறைய இன்சென்டிவ்ஸ் குடுக்குறது, ஃப்ரீயா குடுக்குறது டெலிவரீஸ் மக்களுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான பணத்த கொட்டி இறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமான பணத்த லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது ஆக்சுவலி ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. சுவிட்சர்லாந்து என்னதான் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடிஞ்சாலுமே, அது அப்புறம் பார்த்துப்போம். லம்ப் அது வரட்டும். இப்போதைக்கு மக்கள் உள்ள வரட்டும். பேஸ நம்ம போட்டுப்போம் அப்படின்னு பணத்த எரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒர்க் ஆச்சு. நெறைய டெலிவரி பாய்ஸ் உள்ள வராங்க. நெறைய மக்கள் Zomato யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. சோ நவ் Zomato மேக்ஸ் த டர்ன். பண்ணதெல்லாம் போதும். மக்கள் உள்ள வந்துட்டாங்க. நம்மட்ட மாடல் இருக்கு அப்படின்னு சுவிட்சர்லாந்து இந்த ஆஃபர்ஸ் கட் பண்றாங்க. டெலிவரி பெர்சன்ஸ் குடுக்குற சேலரி கம்மி பண்றாங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீ டாக்ஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உள்ள கொண்டு வராங்க. Zomato ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட்டபிளா மாறுறாங்க. சோ இந்த நியூஸ் பார்த்தோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. Zomato எனஃப் இஸ் எனஃப்ன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிய ப்ராஃபிட்டபிளா மாத்தப் போறாங்க அப்படின்னு. சோ இந்த இடத்துல நீங்க கவனிங்க. 6/4/2023ல Zomato நான் ரூ. 51 நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஷேர் பாருங்க ஆல்மோஸ்ட் ரூ. 280 கிட்ட மேல போயிருக்கு. சோ ஃபியூ இயர்ஸ்லயே. சோ இந்த இடத்துல நான் ஒரு ரூ. 1,00,000 போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த 5 டைம்ஸ் வளர்ந்திருக்கும். ஒரு 5,00,000 மாறி இருக்கும். 10,00,000 போட்டிருந்தேன்னா 50,00,000 மாறி இருக்கும். சோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, ரொம்ப சின்ன ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணி, மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ பிக் பண்ணுவேன். சோ உங்களுக்கு இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போலாம். சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்பீட் பண்றேன். டவுட்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா, வி வில் மூவ் டூ த நெக்ஸ்ட் செக்ஷன். சோ இப்போதைக்கு நம்ம மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்றேன், எப்படி நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இது எப்படி நான் பண்ணேன், எனக்கு புரியல அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கேளுங்க. ஓகே. ஐ டோன்ட் திங்க் யாருக்கும் டவுட் இல்லன்னு நினைக்கிறேன். சோ வி வில் மூவ் டூ த நெக்ஸ்ட் செக்ஷன் தென். சோ இதுவரைக்கும் நம்ம ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நான் எப்படி பிக் பண்ணேன் அப்படிங்கிறத ப்ரூஃபோட எப்போ வாங்கினேன் டேட்டோட உங்களுக்கு காமிச்சுட்டேன். சோ நத்திங் டூ லை. நான் வாங்குனதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ்மே மெம்பர் கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத நீங்க போய் பார்க்கலாம். சோ அது எப்படி எப்படிங்கிறத போக போக சொல்றேன். சரி. நான் எப்படி இதெல்லாம் அனலைஸ் பண்றேன்? எங்க போய் இந்த நியூஸ்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி நெறைய கிளையன்ட்ஸ் என்ட்ட கேட்பாங்க. நேத்து கூட என்ட்ட ஒருத்தர் கால் பண்ணி, நீங்க எந்த வெப்சைட், எந்த ஆப் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற சொல்லுங்க கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கு டைரக்ட் ஆன்ஸர் எனக்கு சொல்ல முடியாட்டாலுமே, சிம்பிளா ஒரு லைன்ல அவங்க எப்படி அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. இப்ப எந்த கம்பெனியா இருந்தாலுமே, இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கும். அதாவது இப்ப இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக் பத்தி நெறைய பேர் என்ட்ட கால் பண்ணி, இந்த ஸ்டாக் வாங்கலாமா? வாங்க வேணாமா? ஏன் கீழ விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. சோ நான் இமிடியேட்டா என்ன பண்ணேன் அப்படின்னா, Googleல போய் இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன் அப்படிங்கிற மாரி நான் பண்ணேன். ஐடிஎஃப்சியோட டாக்குமெண்ட் வந்துருச்சு. சோ அதுக்குள்ள நான் 2 விஷயம் நோட் பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். சோ இத நான் சொன்னேன் அப்படின்னாலே, எப்படி அனலைஸ் பண்றேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன் அப்படிங்கிற ஒண்ண நம்ம போய் பார்க்கணும். இது எப்படி பார்க்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க Googleல போய் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்துரும். சோ கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் வரும். நெறைய பேஜஸ் இருந்துகிட்டு இருக்கும். சோ இந்த இன்வெஸ்ட் பிரசன்டேஷன்ல இந்த கம்பெனி பத்தி நீங்க நெறைய புது புது விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐடிஎஃப்சி பேங்க்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பாருங்க. இதுல உங்க கார்ப்பரேட் லோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 43% குடுத்துட்டு இருக்காங்க 2018ல. பட் இந்த பேங்க் வைத்தியநாதன் அப்படிங்கிற ஒரு சார்ஜர் சிஇஓ மாறுனதுக்கு அப்புறம் கார்ப்பரேட் லோன்ஸ அப்படியே 18% கம்மி பண்ணாரு. இத நான் ஃபர்ஸ்ட் விஷயம் நோட் பண்ணேன். சரி, 43% 18% கம்மி பண்ணதெல்லாம் ஃபைன் தான். பட் இதுல என்ன இருக்கு? இதுக்கும் ஆ இந்த ஷேர் நான் நல்ல ஷேர்ன்னு சொல்றதுக்கு என்ன சம்மந்தம்? லோன் நெறைய குடுத்துட்டு தான் இருப்பாங்க. மாறிட்டு தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. கார்ப்பரேட் லோன் அப்படிங்கிறது ஒரு டிஃபரண்டான லோன் கேட்டகரி. இது யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் இவங்களுக்கு தான் குடுப்பாங்க. இந்த லோன்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நெறைய பேர்ட்ட நெறைய லோன் குடுக்குறதுக்கு பதிலா, ஒரே ஒருத்தர புடிச்சாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டயே 1000 கோடி லோன் குடுக்கலாம். ஸோ நெறைய பேங்க்ஸ்க்கு இந்த லோன் புடிக்கும். பட் இதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரே ஒருத்தர் டீஃபால்ட் ஆனா கூட, மொத்த பேங்க்குமே ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகுற லெவலுக்குலாம் போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, கிங்ஃபிஷர் அப்படிங்கிற கம்பெனிக்கு நெறைய லோன் குடுத்தாங்க. கிங்ஃபிஷர் அப்படிங்கிற கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சு. அது மூலமா எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு மொத்த பேங்க்குமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த கார்ப்பரேட் லோன் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒண்ணு. நான் ஆல்மோஸ்ட் இந்த மாரி ஷேர வாங்க மாட்டேன். பட்
43% வைத்தியநாதன் 18% குறைச்சிட்டதுனால இந்த ஷேர் நான் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஒன் ஆஃப் த ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த பேங்கோட மார்ட்கேஜ், வெஹிக்கிள் லோன், எம்எஸ்எம்இ, கன்சியூமர் டியூரபிள்ஸ் இந்த மாரி எல்லாமே ஸ்டேபிளா இருந்துட்டு இருந்தது. பட் மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, மேல போயிட்டு இருந்தது. மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் ரூ. 1,00,000 ரூ. 50,000 அந்த மாரி ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோன் ஏன் இன்கிரீஸ் ஆகுது ஐடிஎஃப்சி பேங்க்ல அப்படின்னா, ஆ இது ரொம்ப ரொம்ப சீப்பான லோன். நெறைய பேர்ட்ட ஈஸியா நம்ம குடுத்துறலாம். பெரிய வெரிஃபிகேஷன்லாம் இருக்காது. ஈஸியா ப்ராசஸ்லாம் முடிஞ்சிரும். அண்ட் இன்ட்ரஸ்ட்டும் அதிகமா சார்ஜ் பண்ணலாம். 18% 19% அப்படிங்கிற மாரி ஈஸியா சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான வேல போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமா. நான் டெக்னிக்கல்ஸ்குள்ளயே போல. ஸோ வெறும் இந்த 2 நியூஸ வச்சு இந்த ஷேரிங் ட்ரெண்ட்ஸ்ட்ட வாங்குங்க அப்படின்னு இந்த ஷேர் மேல போறதுக்கு முன்னாடியே நான் அனவுன்ஸ் பண்ணிட்டு நானும் வாங்கவும் செஞ்சேன். மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் குடுக்காட்டாலுமே 2x கிட்ட ஐடிஎஃப்சி பேங்க் மேல போச்சு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாரி தான் ஒரு ஷேர் நான் சிம்பிளா இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆஃப் கோர்ஸ் நான் எல்லா அனாலிசிஸும் பண்ணாலுமே, இதுதான் ஒரு பேசிக்கான அனலைசிஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்தவரைக்கும். சரி. இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து மக்கள் என்ட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, கிளையண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சரி அனாலிசிஸ் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் பண்றீங்க. அதெல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க. பட் எப்படி இந்த ஸ்டாக்ஸ நீங்க பிக் பண்றீங்க? சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா 5,000க்கும் மேற்பட்ட ஷேர்ஸ் இருந்துகிட்டு சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா போய். இந்த ஆப்ல நம்ம ஷேர் மார்க்கெட்ல டாப் லூசர்ஸ், டாப் கெய்னர்ஸ் நெறைய லூஸ் பண்ண ஷேர், கீழ விழுந்த ஷேர் என்ன? நெறைய மேல போன ஷேர் என்ன அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். இதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டாப் லூசர்ஸ்ல போய் இந்த மாசம் அதிகமா விழுந்த ஷேர் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு ஷேர் கீழ விழுந்திருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஒரு மாசம் ஃபுல்லா அதிகமா விழுந்த ஷேர் அப்படின்னா, கண்டிப்பா 20% 30% கிட்ட கீழ விழுந்திருக்கும். சோ அப்ப இந்த ஷேர் கொஞ்சம் அண்டர் வேலிடா வாங்கி மாறியிருக்கும். அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். 2வது கேட்டகரி டாப் கெய்னர்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் மட்டும் யார் டாப் கெய்னர் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் பார்ப்பேன். சோ 1 வீக்ல யார் டாப் கெய்னர் அப்படிங்கிறத நான் பார்த்ததுக்கு அப்புறம், வெறும் 1 வாரத்துல மேல போயிருக்க 8% மேல போயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிப்லா பார்த்தீங்க அப்படின்னா, 1 வீக்ல 8.13% மேல போயிருக்கு. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். சோ இந்த ஷேர் இதுக்கப்புறம் வாங்கலாமா? என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ இப்படிதான் நான் ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணி, அப்புறம் அனலைஸ் பண்ணி, அப்புறம் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுப்பேன். ஏன் 1 வீக் சூஸ் பண்றேன் அப்படின்னா, 1 மந்த் நான் சூஸ் பண்ண அப்படின்னா அப்பயே ஷேர் 20% 30% மேல போயிரும். சோ ரிட்டர்ன்ஸ் நல்லா புடிக்க முடியாது. சோ 8% அப்படின்னா தட்ஸ் ஃபைன். சோ 1 வீக் மட்டும் நான் எடுத்துப்பேன். சோ இவ்வளவுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் ஃபில்டர் பண்ணதுல ஆல்மோஸ்ட் பீக்ல இருந்து லாஸ்ட் 1 இயர்ல ஆல்மோஸ்ட் 38% கிட்ட கீழ விழுந்திருந்தது. விச் இஸ் ஹியூஜ். டாடா மோட்டார்ஸ் மாரி கம்பெனி விச் இஸ் ஹியூஜ். சோ டாடா மோட்டார்ஸ இந்த மாரி ஃபில்டர் பண்ண தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணப்ப என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ்க்கு ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் சேல்ஸ் கீழ விழுந்தது தான் டாடா மோட்டார்ஸ் இந்த அளவுக்கு கீழ விழுந்தது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் பெர்சனலா. அண்ட் ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாரி நெக்ஸான் வித்தோ, ஹேரியர் வித்தோ சம்பாரிக்கல. ரைட்ல பாருங்க. ரெவென்யூ பிரேக்கப் பாருங்க. 68% அவங்களுக்கு ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் மூலமா தான் வந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு ஸ்டாக்க நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா, அனலிஸ்ட்லலாம் போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். 1 ரெவென்யூ பிரேக் டவுன். எந்தெந்த செக்மென்ட் மூலமா அவங்க அதிகமா சம்பாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நீங்க டாடா மோட்டார்ஸ், நெக்ஸான், டாடா கார்ஸ்ன்னு வச்சுட்டு இருப்பீங்க. பட் ரெவென்யூ பிரேக் டவுன் நீங்க போட்டு Googleல சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்லி வேற இருக்கும். இதுல கவனிங்க 68% ஜாகுவார் லேண்ட் ரோவர், 19% கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், வெறும் 20% ஐ மீன் 12% தான் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். ஓகே. அதுவே வருது. 12% ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. சோ ஜாகுவார் லேண்ட் ரோவர் 68% டாடா மோட்டார்ஸோட ரெவென்யூ. பட் இப்ப நீங்க யோசிக்கலாம் நெறைய பேர். நம்ம ஊர்ல நெக்ஸான் ஓடுது, ஹாரியர் ஓடுது. ஜாகுவார் லேண்ட் ரோவர் 4, 5 தான் நான் பார்க்கவே செஞ்சிருக்கேன். அதான் இவ்வளவு ரெவென்யூ குடுக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, அப்பதான் நம்ம செகண்ட் கேட்டகரி பார்க்கணும். அதாவது ரெவென்யூ பை வெர்டிகல்க்கு அப்புறம் ரெவென்யூ பை ஜியோகிராபி. எந்தெந்த இடத்துல, எந்தெந்த கண்ட்ரில இருந்து அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப டாடா மோட்டார்ஸ் கவனிங்க. 33% தான் இந்தியால இருந்தே வருது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாக்கு வெளிய தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் குறிப்பா இதுல யுஎஸ்ஏ, யுகே, யூரோப் இந்த 3 கண்ட்ரியே பார்த்தீங்க அப்படின்னா 22, 32, 38% இந்தியாவோட வெஸ்ட்ல தான் உங்களுக்கு நெறைய சேல்ஸ் போயிட்டு இருக்கு. சோ வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டாடா கார்ஸ்லாம் கிடையாது. ஜாகுவார், லேண்ட் ரோவர் கார்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ அந்த கார்ஸ் மூலமா தான் நம்ம டாடா மோட்டார்ஸ் ரெவென்யூ வந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப நான் அனலைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியால கிடையாது. இப்ப இதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னா, இந்தியால அனலைஸ் பண்ணியிருப்பேன்.
எந்த தப்புமே நடக்கல அப்படின்னு அப்படியே விட்டுருப்பேன். பட் இந்த வெர்டிகல் நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, யுகேல ஏதோ ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி நான் யுகேல அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்ப யுகேல டாடா மோட்டார்ஸ், ஜாகுவார் லேண்டோட சேல்ஸ் மேல போகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்றத பத்தி யோசிப்பேன். ஸோ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, ஃபில்டர் த ஸ்டாக்ஸ், ஃபில்டர் த லூசர்ஸ் எதெல்லாம் கீழ விழுந்திருக்கு அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணுங்க. மனி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப் மூலமா. ஏன் கீழ விழுந்துச்சு அப்படிங்கிறத சாதாரண கூகுள் சர்ச் மூலமா கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அத கொஞ்சம் டிக் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மேல வரதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அது இருந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க அப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேஷன்ட்டா வெயிட் ஃபார் த மேஜிக். சோ இவ்வளவுதான் மேட்டர். இப்படிதான் நான் ஒரு ஸ்விங் ஸ்டாக்கா இருக்கட்டும், ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸா இருக்கட்டும், இப்படிதான் நான் பிக் பண்ணுவேன். சோ இதுக்கப்புறம் உங்க டவுட் எதுவுமே இல்ல. நோட் பண்ணிக்கணும். ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்திருப்பீங்க. டவுட் எதுவுமே இல்ல அப்படின்னா ஃபைன். டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இஃப் டவுட் யாருமே இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபைன். யூ கேன் ஸ்டே ஐடில். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிரலாம். ஓகே. ஐ திங்க் வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் செக்ஷன். ஃபண்டமெண்டல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நான் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றதுக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சோ இது என்ன அப்படின்னா, இந்த இங்க ஆ ஒரு கோல்டன் லைன் அப்படிங்கிற ஒண்ணு யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்ல. சோ இந்த கோல்டன் லைன் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சோ இப்போ கிரிக்கெட் டர்ஃப் நீங்க நெறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. கிரிக்கெட் விளையாண்டுருப்பீங்க. டர்ஃப்ல போய் விளையாண்டுருப்பீங்க. நம்ம கண்டிப்பா நான் ஒரு தடவை யோசிச்சிருப்போம். இந்த டர்ஃப் நம்ம விளையாண்டுட்டே இருக்கோம். ஒரு தடவையாவது நம்ம டர்ஃப் ஒண்ணு கட்டணும்ல, வாங்கணும். வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணி யோசிச்சிருப்போம். அந்த மாரி நீங்க பிசினஸ் பண்றதுக்கு ஒரு டர்ஃப் கிடைக்குது ரூ. 10,00,000. பட் உங்கள்ட்ட ரூ. 10,00,000 இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் 10 பேர கூப்பிட்டு ஆளுக்கு ரூ. 1,00,000 போட்டு அந்த டர்ஃப வாங்கிர்றீங்க. பிசினஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் மாசம் அந்த டர்ஃப் மூலமா, அந்த கிரிக்கெட் டர்ஃப் மூலமா ரூ. 40,000 சம்பாதிக்கிறீங்க. சோ நீங்க ஒரு ஆள் ஒன்ஸ் அகைன் இது ஷார்ட்டா சொல்லுங்க. ஓகே, தோனி அப்படிங்கிற ஒன் செகண்ட் ஷார்ட்டா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ ஐ டோன்ட் அந்த இந்த ஸ்க்ரீன மட்டும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். சோ ஃபில்டர் த குட் ஸ்டாக். ஐ மீன் லூசர்ஸ். லூசர்ஸ் அப்படிங்கிறத மனி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ல மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்படி அப்படிங்கிறத நான் காட்டுனேன். நீங்க பார்த்திருந்தீங்க. சோ தெரியல அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபைன். மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க டீம்ல இருந்து. 2வது ஏன் கீழ விழுந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 3வது அனலைஸ் பண்ணுங்க. எதனால ஸ்டாக் கீழ விழுந்துச்சு? இது நல்ல ஸ்டாக் தானா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. 4வது இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா இருந்தாலுமே பவுன்ஸ் பேக் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ரொம்ப சாதாரணமான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜில நான் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெயின் ரூல் தான் இந்த கோல்டன் லைன். இந்த கோல்டன் லைன் என்ன அப்படிங்கிறது சொல்றேன் பாருங்க. சரி. ரூ. 10,00,000 ஒருத்தரோட டர்ஃப் ஆளுக்கு ரூ. 1,00,000 போட்டு நம்ம வாங்கிட்டோம். இந்த டர்ஃப் மாசம் 40,000 சம்பாரிச்சு குடுக்குது. ஓகேவா? சோ ஆளுக்கு எல்லாருக்கும் 40,00,000 வராது. ஆளுக்கு 1,00,000 10 பங்கு அப்படிங்கிறதுனால 40,000த்த 10ஆ பிரிச்சு ரூ. 4,000 அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் நீங்க குடுத்துடுறாங்க. சோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கோட ஐ மீன் இந்த டர்ஃபோட பிஇ ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா, ரூ. 1,00,000 போட்டிருக்காங்க. ரூ. 4,000 ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ரூ. 1,00,000 டூ ரூ. 4,000. சோ இந்த ரூ. 1,00,000 டிவைடட் பை 4,000 எவ்வளவு அப்படின்னா 25 பிஇ ரேஷியோ. சோ இந்த டர்ம் நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 4,000 ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்ப இதோட பிஇ ரேஷியோ 25. 25 வச்சு என்ன பண்றது? பிஇ ரேஷியோனா முதல்ல என்ன? இத வச்சு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த டர்ஃப் அடுத்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா 40,000க்கு பதிலா 50,000 சம்பாரிக்குது. 10,000 எக்ஸ்ட்ரா சம்பாரிக்குது. சோ நீங்க ரூ. 1,00,000 போட்டிருக்கீங்க. 5,000 வந்திருக்கு. 1,00,000 டிவைடட் பை 5,000 இஸ் ஈக்குவல் டூ 20. சோ இதுல பி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 25ல இருந்து 20 கீழ இறங்கியிருக்கு. சோ ரொம்ப சிம்பிள் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டூ பி ரேஷியோ ஃபார்முலா அப்படி. நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு பி ரேஷியோ கம்மியா இருந்துகிட்டு இருக்கும். சோ பி ரேஷியோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நல்லது அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ ரூ. 1,00,000 சம்பாரிக்குது. ஐ மீன் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரூ. 4,000 சம்பாரிச்சிருக்கு 25. அதே ரூ. 1,00,000 எக்ஸ்ட்ரா ரூ. 6,000 சம்பாரிச்சிருக்கீங்க. 25 20 மாறுது. சரி. இந்த 4,000 நம்ம அப்படியே வச்சுப்போம். அதிகமா சம்பாரிக்கல. பட் இந்த டர்ஃபோட நீங்க ரூ. 1,00,000 போட்டீங்கல்ல, அதுல அதோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 மாறிடுச்சு. இப்ப 10,000 இறங்கிருச்சு அப்படின்னா, அப்ப ஒரு பி ரேஷியோ அப்பயுமே குறையும். 22.5 மாறிடுச்சு பாருங்க. ஸோ லோவர் த பிஇ சீப்பர் த ஷேர் பிரைஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு டர்ஃப் போய் புதுசா 11,000 ஒருத்தர் வாங்க வராரு அப்படின்னா, அவர் அந்த டர்ஃப என்ன பிரைஸ்க்கு வாங்கணும் அப்படிங்கிறத இந்த பிஇ ரேஷியோ டினோட் பண்ணும்.
ஸோ ஒரு மாசம் 25, 20, 19, 23 இந்த மாரி இருந்துட்டு இருக்கும்ல. எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஆவரேஜ் என்ன வருதோ, அந்த பிரைஸ்ல இருக்க ஷேர் தான் ஐ மீன் அந்த பிஇ ரேஷியோல இருக்க ஷேர் பிரைஸ் தான் நீங்க வாங்கணும். ஸோ இப்படிதான் நம்ம பிஇ ரேஷியோ அப்படிங்கிற ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். பிஇ ரேஷியோக்கும் கோல்டன் லைன்க்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ பிஇ ரேஷியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர் எல்ஸ் நம்ம அந்த கோல்டன் லைன்க்குள்ள டைரக்ட்டா போயிருவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த பிஇ ரேஷியோ ஃபார்முலா இதுதான். ஷேர் பிரைஸ் டிவைடட் பை எர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ இது எந்த அளவுக்கு கம்மியா ஆன்சர் வருதோ, அந்த அளவுக்கு இந்த ஷேரோட பிரைஸ் இல்ல ஸ்டாக்கோட பிரைஸ் சீப்பா நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். சரி ஓகே. நோ கமெண்ட்ஸ். ஸோ இப்ப நம்ம அந்த பி ரேஷியோ இல்லன்னா கோல்டன் லைன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது HDFC பேங்கோட பிஇ ரேஷியோ சார்ட். இத நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஓரமா இருக்கு பாருங்க ஸ்கிரீனர் அப்படின்னு. இந்த ஸ்கிரீனர்ன்னு நீங்க Googleல டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் உள்ள போங்க. அதுல சார்ட் செக்ஷன் இருக்கு பாருங்க சார்ட் செக்ஷன். ஸோ சார்ட் செக்ஷனுக்குள்ள நீங்க இங்க பிஇ ரேஷியோன்னு இருக்கு பாருங்க. நான் கர்சர் வச்சிருக்கேன். ஸோ டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிராஃப் உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த கிராஃப்ல நான் நடுவுல டாட்டட் லைன் இருக்கா? இந்த டாட்டட் லைன் தான் நான் சொன்ன அந்த கோல்டன் லைன். டாட்டட் லைன் கீழ எப்பலாம் ஷேர் கீழ வருதோ, அப்பலாம் அந்த ஷேர் சீப்பா மாறுது. டாட்டட் லைன் கீழ எப்பலாம் இந்த சார்ட் மேல போதோ, அப்பலாம் அந்த ஸ்டாக் எக்ஸ்பென்சிவா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான, ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. இந்த சார்ட் நீங்க ஓப்பன் பண்றதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிங்களேன். இந்த இடத்துல HDFC பேங்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 20 கிட்ட கீழ விழுந்துருச்சு. இது எப்ப அப்படின்னா, கொரோனா பீரியட்ல. ஸோ இந்த டாட்டட் லைன் கீழ ரொம்ப விழுந்துச்சு அப்படிங்கிறதுனால, HDFC பேங்க் அப்ப சீப்பா மாறிடுச்சு. வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். பை சிக்னல். அதுக்கப்புறம் 2021ல பார்த்தீங்க அப்படின்னா, 25க்கு மேல போயிருச்சு. அந்த டாட்டட் லைன், கோல்டன் லைன்க்கு மேல போயிருச்சு. ஸோ அப்ப அந்த ஷேர நம்ம வித்தரணும். இப்ப HDFC பேங்க் ஷேர பாருங்களேன். எந்த அளவுக்கு கீழ விழுந்திருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் கொரோனா ரீஜன் கீழ போயிருச்சு. ஸோ இப்ப இந்த ஷேர நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப HDFC பேங்க் ஷேர் இன்கேஸ் நீங்க வாங்கலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வாங்கலாம் அப்படின்னு டைரக்ட்டாவே நான் சொல்லிருவேன். ஸோ இப்படிதான் இந்த கோல்டன் லைன் அப்படிங்கிற பிஇ ரேஷியோ நான் யூஸ் பண்ணி, ஒரு ஷேர எப்படி வாங்கலாம், எப்ப வாங்கலாம், எப்ப விக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியா சொல்லிருவேன். பட் இந்த பிஇ ரேஷியோ கோல்டன் லைன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் டீப் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, மோஸ்ட்டா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல பெரிய பெரிய மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது மோர் தென் எனஃப் தான். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் யாஹ்! பிரவீன் எக்ஸாம்பிள் சார்ட் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அததான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதான் எக்ஸாம்பிள் சார்ட். ஸ்கிரீனர்க்குள்ள போங்க. பி ரேஷியோ டைப் பண்ணுங்க. கோல்டன் லைன் கீழ இருக்கிறப்ப வாங்குங்க. கோல்டன் லைன்க்கு மேல இருக்கப்ப வித்துருங்க. சிம்பிள் அஸ் தட். இதுதான் என்னோட கோல்டன் லைன். இதுதான் உங்களுக்கு என்னோட சின்ன சீக்ரெட் ஓப்பனா சொல்லிட்டேன். சரி. அடுத்தது. ஃபண்டமெண்டல்ஸ் நான் அவ்வளவுதான் மோஸ்ட்டா பார்ப்பேன். ஸோ 3வது என்ன அப்படின்னா, டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஸோ நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட சீக்ரெட்டான இண்டிகேட்டர். இந்த சீக்ரெட் இண்டிகேட்டர் இதுவரைக்கும் நான் யார்ட்டயுமே சொன்னது கிடையாது. அண்ட் இந்த சீக்ரெட் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, YouTubeல பெருசா இருக்காது. பப்ளிக்கா இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நீஷான ட்ரேடர்ஸ் யூஸ் பண்றது. இந்த சீக்ரெட் இண்டிகேட்டர் பேர் என்ன அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றது ரொம்ப 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 இருக்கிறதுல ஈசியஸ்ட் இண்டிகேட்டர் இதுதான். இங்க பாருங்களேன். இங்க 2 லைன் கிரீன் கலர்ல இருந்துகிட்டு இருக்கா. 2 லைன் கிரீன் கலர் இருந்தா பை. அதுக்கப்புறம் இந்த 2 லைன் எப்ப ரெட் கலர்ல 2ல 1 லைன் ரெட் கலர்ல மாறுதோ அப்ப செல். ஸோ அவ்வளோதாங்க ஸ்ட்ராட்டஜி. 2 கிரீன்னா பை, 2 ரெட்னா செல். இத விட ஈஸியா ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் பையன் கூட ட்ரேட் பண்ணிருவான். பட் கரெக்ட்டான ஸ்டாக் பிக் பண்ணணும். அதான் மேட்டர். இப்ப நான் இது ஆக்சுவலா நான் லைவா பண்ண ட்ரேட் தான். ஏதோ ஒண்ணு அ பாஸ்ட் கிடையாது. ஸோ ரைட்ல இருக்கிறது எல்லாமே நான் வாங்குனது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் நீங்க பாருங்க. 2000 ஐ மீன் இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு 60 டூ 70 ரூபீஸ் இருக்கும்போது 2மே கிரீன் கலர்ல மாறியிருக்கு. ஸோ இது 2மே கிரீன் கலர்ல மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷேர் பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 170 கிட்ட தான் ஒரு லைன் ரெட் கலர்ல மாறுது. ஸோ அதுவரைக்கும் அந்த ஸ்டாக் அப்படியே நான் ஹோல்டு பண்ணேன். அப்படியே ரூ. 70 கிட்ட வாங்கி ரூ. 170 கிட்ட செல் பண்ணேன். நான் வாங்குனதுக்கான ப்ரூஃப் ரைட்லயே இருக்கு பாருங்க. அவரோட ஆவரேஜ் பிரைஸ்லாம் பாருங்க. 67, 65, 62 இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நான் ஆவரேஜாவே ரூ. 70க்கு வாங்கிட்டேன். ரூ. 170 தான் நான் வித்தேன். ஸோ டைம் பீரியடுமே ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்குள்ளேயே தான். ஸோ இதுல ஒரு 10,00,000 போட்டிருந்தேன் அப்படின்னா, 1 வருஷத்துக்குள்ளேயே இந்த 10,00,000 அப்படியே
25,00,000 மாறி இருக்கும். ஸோ அப்படியே டபுள்க்கும் மேல. ஸோ இந்த உலகத்துல எந்த இன்வெஸ்ட்மென்ட்மே ஒரு வருஷத்துல 1.5 டைம்ஸ்லாம் வளராது. அதுவும் இவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா. ஸோ நான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம், இந்த மாரி டெக்னிக்கல்ஸ் இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். சூப்பர் ட்ரெண்ட யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த யூஸ் பண்ணி நான் ஈஸியா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நெறைய ப்ராஃபிட் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் கம்யூனிட்டில போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்க முடியும் போய் ஸ்விங் கம்யூனிட்டில. அது என்ன அப்படிங்கிறது போக போக சொல்றேன். ஸோ இந்த சூப்பர் டென் அப்படிங்கிறது எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ எனி டவுட்? ஓகே. இந்திரஜித் that investors will lost rate. So Varun, but low P indicate that investors are willing to pay less rate. லோ பி அப்படிங்கிறது இன்வெஸ்ட் வில்லிங் டு பே லெஸ் அப்படின்னு கேட்டிருக்கிற லாஜிக்கல் கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின். பட் அப்படி கிடையாது. இந்த ஸ்டாக் பி ரேஷியோ அந்த அளவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, இப்ப நீங்க ரியல் லைஃப்ல தக்காளி எடுத்துக்கோங்களேன். இப்ப தக்காளி விலை ₹250 இருந்துகிட்டு இருக்கும் சம்டைம்ஸ் வரைக்கும். சில டைம் ₹20 கிட்ட போகும். பட் அது கீழ போகுது அப்படின்னு நமக்கு பிராக்டிகலாவே தெரியும். பட் நம்ம ₹20 இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப ₹20 இருக்கு அப்படின்னா மக்கள் ₹20 பே பண்றதுக்கு தான் யோசிக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. பட் ஸ்டில் அது அப்படியே இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வளரப்போகுது அப்படின்னு ₹20க்கு நம்ம வாங்கி மூட்டை நெறைய சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்ஸ் தக்காளி விலை ₹40, ₹50 போகும்போது நம்ம வித்துடுறோம். அதே மாரி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயும். இதே காய்கறி மார்க்கெட்டுக்கு பதிலா ஸ்டாக் மார்க்கெட். எஸ். மக்கள் லோ பிரைஸ்ல வாங்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் ஸ்டாக் கீழ விழுகுது. பி ரேஷியோ கம்மியா வருது. பட் அது அப்படி இருக்க போறது கிடையாது. பி ரேஷியோ ரொம்ப கீழ விழுந்துருச்சு அப்படின்னா, மக்கள் அதுக்கப்புறம் வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நெறைய வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சப்ளை கம்மியாயி டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். மேல போக ஸ்டார்ட் ஆகும். இதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட லாஜிக். கண்டிப்பா மேல போய் தான் ஆகும். பி ரேஷியோ கீழ வந்துருச்சு அப்படின்னா. சோ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் அப்படின்னா இந்திரஜித். இண்டிகேட்டர் நேம் சூப்பர் ட்ரெண்ட். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ இந்த இண்டிகேட்டர் எப்படி நான் யூஸ் பண்ணுவேன், எப்படி நான் செட் பண்ணுவேன், இந்த 2 லைன் எப்படி நான் கொண்டு வரது அப்படிங்கிறத சொல்றேன் உங்களுக்கு. சோ இந்த சார்ட் நீங்க கவனிங்களேன். நிஃப்டி பாத்தீங்கன்னா 24,000 கிட்ட இருந்துகிட்டு இருக்கா. சோ இது பாத்தீங்கன்னா நிஃப்டி 26,000 கிட்ட ஆல் டைம் ஹை போச்சுல. அப்ப நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இதுல நீங்க கவனிங்க. 25,000 அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்தியாவில் காமிச்ச எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஹை போயிருச்சு. இதுக்கு மேல மேல போகாது வித்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் மட்டும் என்னோட கிளைண்ட்ஸ்ட ஸ்டே இன்வெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுமே கிரீன்ல இருந்துட்டு இருந்தது ரெட்டா மாறல. ஸோ இன்வெஸ்ட்ல ஸ்டே இன்வெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எஸ். அதுக்கேற்ற மாதிரியே நிஃப்டி 25,000 தாண்டி 26,000 கிட்ட போச்சு. ஸோ இந்த மாதிரி நான் எக்கச்சக்கமான ப்ராஃபிட் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி நான் நல்ல நல்ல மூவ்ஸும் சூப்பர் ட்ரெண்ட் மூலமா நான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, பிசினஸ், ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் எப்படி நான் சிம்பிளா சாதாரண ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ், ஸ்விங் ஸ்டாக்ஸ். இப்ப நீங்க பாக்குறீங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். நான் சொன்னேன்ல, ஸ்விங் அப்படிங்கிறது பேருக்கு ஏத்த மாரி ஸ்விங் ஆகும். கீழ வந்து அப்படியே யூ மாரி மேல போகும். இந்த ஸ்விங்ஸ் கேப்சர் பண்ணி தான் நான் நெறைய ப்ராஃபிட், நெறைய ஷேர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ், ஸ்விங் ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் எப்படி ஃபில்டர் பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லி யூ ஹேவ் என்டர் த டாப் 7% ஆர் டாப் 10%. டாப் 10% நம்ம வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ரவுண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்தியால டாப் 7% நீங்க ஐ மீன் 10% நீங்க வந்துட்டீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்கல்ல. ஏன்னா இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே நல்லா இன்வெஸ்ட் பண்ண நாலேட்ஜபிள் பெர்சன்ஸ் கிடையாது. நெறைய பேருக்கு இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் கூட தெரியாம சும்மா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுவரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ கேன் ஷூர் அபௌட் யூ கேன் யூ ஹேவ் என்டர்ட் த டாப் 10% கேட்டகரி அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ வித் திஸ் நோட் ஐ வாண்ட் டூ சே சம்திங். எனக்கு வந்து இந்த டாப் 10%லாம் பத்தாது. ஸோ எனக்கு வந்து நீங்க டாப் 1%க்குள்ள போணும். ஸோ இந்த 1% போறது எப்படி அப்படிங்கிறத நானே இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஸோ இப்படி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல, அது என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா அடுத்த செக்ஷன் போலாம். ஸோ நீங்க டவுட் கேட்கல அப்படின்னா வி கேன் என்டர் டூ எப்படி டாப் 1% போலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல ஸ்டார்ட் பண்றேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க டாப் 10%ல வந்துட்டீங்க. டாப் 1% போணும். அது என்ன டாப் 1% அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல நீங்க ப்ராஃபிட்டபிள் 80% ப்ராபபிலிட்டி அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா மாறணும் அப்படின்னா, டாப் 1% அவங்க தான் அதுக்குள்ள இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் 80% ப்ராபபிலிட்டி படி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது 10 ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, அதுல 8 ட்ரேட் ப்ராஃபிட்டா இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் டாப் 1%. அது எப்படி அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க.
ஓகே ஃபைன். வி டிட்ன்ட் ரிசீவ் எனி டவுட்ஸ். சோ வித் திஸ் நோட் அகைன் வி கேன் கெட் இன்டூ அவ்வளவுதான். சோ இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இப்ப நம்ம இன்னும் டீப்பா கடல் கீழ போகப்போறோம். இதான் ரொம்ப ரொம்ப ஹாட் நம்மளோட ஷேர் மார்க்கெட் ஜர்னிக்கே. இந்த ஐஸ்பர்க்க கத்துக்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் சொன்னேன்ல, சும்மா இருந்தேன். ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னு. சோ அது என்ன பண்ணேன், என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. ஓகே. லைவ் ஒன் ஸ்டாக் அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. சோ இந்த இதுல நமக்கு லைவ் அப்படிங்கிறதுக்கான பண்ண முடியாது. சோ அது எப்படி நான் உங்களுக்கு மெயில் பண்ணுங்க எனக்கு. நான் உங்களுக்கு லைவா ஒன் ஆன் ஒன் பெர்சனாவே உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பீர் விஷயம் பார்க்குறது அப்படிங்கிறத. சோ அதுக்கு தான் நான் மெயில் ஐடி குடுக்க சொல்லியிருக்கேன். மெயில் ஐடி உங்களுக்கு சாட் செக்ஷன்ல இருக்கும். எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சரி, எத பத்தி கத்துக்கணும்னாலும் சரி, எத பத்தி இருந்தாலும் சரி, நான் என்னை நம்பி நீங்க வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு எல்லாருமே சொல்லிக் குடுத்துருவேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் செஷன் குளோஸ் பண்ணுவேன். இல்ல அத தாண்டி கூட நான் உங்களுக்கு நான் மீட்டிங் வரேன். Zoom மீட்டிங் நான் உங்களுக்கு வரேன். சரி. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கீழ இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க கத்துக்க வேண்டியது நாட் டூ டூ. எத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுஷில் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காரு. இந்திரஜித் ஷேர் மெயில் ஐடி. ஓகே. இன்னும் மெயில் ஐடி ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். டீம் வந்து ஷேர் பண்ணிருவாங்க. ஸோ டீம்ல இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணிருங்க மெயில் ஐடி. இப்படி மெயில் அவங்க பண்ணல அப்படின்னா கூட, நான் மெயில் ஐடி உங்களுக்கு கடைசியா என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் செஷன் குளோஸ் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. வெயிட் ஃபார் கிவ் மீ சம் டைம். சரி. இப்ப நம்ம வாட் நாட் எத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கத்துக்கணும்ல. அத எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கத்துக்கணும் முதல்ல அப்படின்னா, சுஷில் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்காரு. இவர் கோன் பனேகா கரோர்பத்தில ஒரு ₹5,00,00,000 ஜெயிச்சாரு. ₹5,00,00,000 ஜெயிச்சதெல்லாம் இருக்கட்டும். இவர் அத வச்சு என்ன பண்ணியிருப்பார்ன்னு நினைக்கிறீங்க? ₹5,00,00,000 உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க ₹5,00,00,000 எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ யார் யாரெல்லாம் எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்க? எந்தெந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐ அம் வெரி கியூரியஸ் அபௌட் இட். உங்களுக்கு இப்ப ₹5,00,00,000 நான் குடுத்துட்டேன். அத எப்படிலாம் பிரிச்சு எதுலலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? சோ ஐ கிவ் 30 செகண்ட்ஸ். நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மெயில் ஐடியுமே கமெண்ட் பண்ணிட்டாங்க. யூ கேன் டேக் நோட் ஆஃப் தட். கேஜி கேஜி பை கோல்ட் பை கோல்ட் பீஸ் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் ஆப்ஷன்ஸ் அவுட் ஆஃப் த மனி. ஓகே. ரிஸ்கியான இன்வெஸ்ட்மென்ட் நினைக்கிறேன் கேஜி. கோல்ட் பீஸ் வாங்குன்னு சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் ஹாப்பி. பட் செல்லிங் ஆப்ஷன் ஓகே. பை ஆப்ஷன் வாங்குறதுக்கு பதிலா செல் பண்றது ஓகே ஃபைன். தினேஷ் ஐ வில் நெவர் இன்வெஸ்ட் ஆன் லேண்ட் அண்ட் கோல்ட். ஓகே. நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. பட் 5,00,00,000 இதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். கோல்டு லேண்ட் நேசமணி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கான எக்ஸாம்பிள் கோல்டு லேண்ட். பிரதீப் 50% பாண்ட்ஸ் ஃபைன். 30% equity, 10% gold. Mutual funds, Godandan, sorry, yes, Godandan K, mutual funds. Praveen Kumar, mutual funds, stocks, gold ETF, real estate. Okay. Varun 30% real estate, 20% bond, 30% equity. ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஆக்சுவலா. நெறைய பேரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, லேண்ட் ஈவன் சில பேர் ஆப்ஷன்லாம் செல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. கம்ப்ளீட்லி ஃபைன். அந்த பணத்த நீங்க எப்படியாவது அடுத்த லெவல் கொண்டு போணும் தான் நீங்க எல்லாருமே ட்ரை பண்றீங்க. கரெக்ட்டா? பட் சுஷில் குமார் என்ன பண்ணாரு தெரியுமா? ₹5,00,00,000 மொத்தமா வேஸ்ட் பண்ட்டாரு. அத குடிச்சோ, இல்ல அத கேம்பிளிங் பண்ணியோ மொத்தமா வேஸ்ட் ₹5,00,00,000 மொத்தமா 0 மாத்திட்டாரு. இப்ப இவர் ஆக்சுவலா ₹5,00,00,000 ஏதாவது ஒரு மொக்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தா கூட குரோர்ஸ் கணக்குல அது மாறியிருக்கும். பட் இப்ப இவரு பால் வித்துக்கிட்டு இருக்காரு. அவரோட லைஃப் ரெவென்யூக்காக ஒவ்வொரு வீட்டுக்கா பால் பாக்கெட் போட்டுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு சுஷில் குமார் மாறிட்டாரு. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பணத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போணும் அப்படிங்கிற அந்த நாலேட்ஜ் இல்லாதது தான். அண்ட் பணத்த என்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அது தெரியாதனால தான். இதெல்லாம் நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பணத்த நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் யோசிச்சுக்கலாம். அப்புறம் வளர்த்துக்கலாம். என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மட்ட ₹5,00,00,000 பணம் இருந்தாலும் சரி, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சா தான், இந்த பணத்த நம்ம ஃபர்ஸ்ட் இழக்காம இருப்போம். ஸோ பணத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு முன்னாடி, அத
இழக்காம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் நாட் டு டூ அப்படிங்கிறத நான் முதல்ல கத்துக்கிட்டேன். ஸோ 2வது கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் ஸ்டிக் கவனிங்க. கிரீன் கேண்டில் கவனிங்களேன். இப்ப ஓப்பன் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல. இந்த இடத்த நீங்க ₹10 அப்படின்னு வச்சுக்கோங்க. குளோஸ் அப்படிங்கிறத ₹12ன்னு வச்சுக்கோங்க. சரி. இல்லன்னா 13, 15, ₹15ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஸ்டாக் ₹10க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெரிய லைன் கீழ இருக்குல்ல. ஸோ அது கீழ விழுந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வருது. ஸோ ₹10க்கு காலையில ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரூ. 9, ₹8, ₹7 கிட்ட கீழ விழுந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் ஸ்டாக் திரும்ப மேல வந்து ₹10 தாண்டி ₹15 க்ளோஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல வருது. சரி. இது சொல்ல வரதெல்லாம் ஃபைன். இத மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ₹10 அப்படிங்கிறது ஸ்டாக்கோட வேல்யூவா இருந்திருக்கு. பட் அது ₹8, ₹7, ₹6, ₹5 மாறுனதுக்கு அப்புறம் மக்கள் என்ன நெனச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் இவ்வளோலாம் கம்மியா மாற வாய்ப்பில்ல. நல்ல ஷேர் இது. ₹5 ரொம்ப சீப்பான பிரைஸ்ன்னு புரிஞ்சுகிட்டு, ஸ்டாக்க மேல கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப ₹5 இந்த 7, 8, 9, 10 வந்திருக்கு. 10 வந்ததுக்கு அப்புறமும் ஷேர் மேல போயிருக்கு. கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருச்சு மக்களுக்கு ஷேர் மேல. ஸோ 10யும் தாண்டி ₹12 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேண்டில். நம்ம டெஃபினட்டா வாங்கலாம் அந்த கேண்டில் ஸ்டிக்க. சரி, இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்டிங்கிறத சொல்றேன். இப்ப இந்த ஸ்டாக் பாருங்க ஒரு டவுன் டர்ன்ல கீழ விழுந்துகிட்டு இருக்கு. கீழ விழுந்துகிட்டு இருக்கும்போது, நான் காமிச்ச இந்த ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. கீழ பெருசா ஒரு லைன், ஒரு சின்ன பாக்ஸ். இதான் ஹேமர் கேண்டில். இது ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மேல போயிரும். அதே மாரி மேல போயிருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஹேமர் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, ஆல்மோஸ்ட் கடைசி பாயிண்ட்ல தான் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா நம்ம வாங்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் இந்த ட்ரேட் பண்ணேன். இந்த மதர்சன் சிம்மி அப்படிங்கிற ஸ்டாக் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பாட்டம்ல ஹேமர் ஃபார்ம் ஆச்சு. சரி, இங்கிருந்து ஸ்டாக் மேல போகும். பிளஸ் இந்த 2 கிரீனாவும் மாறுனதுனால, இது ஒரு 2 ஃபில்டரா நான் எடுத்துக்கிட்டு, கான்ஃபிடென்ட்டா பணத்த உள்ள போட்டேன். ரைட்ல நீங்க பார்க்கலாம் எப்ப வாங்குனேன் அப்படிங்கிற 3/4/2023ல வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கேத்த மாரி ஷேர் மேல போக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். 2வது. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தேன்ல. அப்ப கத்துக்கிட்டது எல்லாமே. ஸோ இதுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். 2 வருஷம் ஆச்சு மொத்தமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ 3வது என்ன அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ். இப்ப நீங்க பார்க்கிறதா RSI இண்டிகேட்டர். ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் இப்ப இந்த சார்ட்ட மறந்துருங்க. கீழ இருக்கு பாருங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் tradingview.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டர்ல RSI அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாங்களே, இந்த சார்ட் ஒண்ணு கீழ வந்துரும். இந்த சார்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சூப்பர் ட்ரெண்ட் மாரியே தான். இந்த சார்ட் நீங்க கீழ பாட்டம்ல இருந்தா வாங்கணும், மேல போனா விக்கணும். அதே ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த கொரோனா பீரியட்ல பாருங்களேன். இந்த சார்ட் இந்த பாட்டமையும் தாண்டி கீழ விழுந்திருக்கு. விச் மீன்ஸ் டெஃபினட்டா நம்ம இந்த ஸ்டாக் இந்த பிரைஸ்ல வாங்கலாம். ரொம்ப சீப்பா மாறிடுச்சு. அப்படியே அதுக்கு மேல போங்களேன். இந்த கீழ அப்படியே நீங்க மேல போங்க. அதுதான் லோவஸ்ட் பாயிண்ட் டாடா ஸ்டீல்க்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டாப் லைன தாண்டி மேல போயிருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் பீக். இதே மாரி நீங்க எங்க கவனிச்சீங்களோ அதே மாரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க கீழ டச் பண்ணிருக்கு. இங்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, பாட்டம் டச் பண்ணிருக்கு. இங்க மேல டச் பண்ணிருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பீக் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆர்ஐசி மூலமா ஸ்டாக்க எந்த பாயிண்ட்ல வாங்கலாம், எப்ப விக்கலாம் அப்படிங்கிற இண்டிகேட்டர் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது நான் அடிக்கடி நெறைய ஸ்டாக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கேண்டலிஸ்டிக், ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் இந்த மாரி எக்கச்சக்கமா இருந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நீங்க முதல்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நான் அட்டெயின் பண்ண அந்த 88% ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி நீங்களும் அட்டெயின் பண்ண முடியும். ஸோ 4த் ஒன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் லாஸ் அனாலிசிஸ். ஸோ ஸ்கிரீனர் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ப்ராஃபிட் லாஸ் அனலைஸ் பண்ண கத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோல சொல்லிற முடியாது. நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ரெவென்யூ, எக்ஸ் ஃபினான்ஸ் ப்ராஃபிட், ஃபினான்ஷியல் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இன்கிரீஸ் ஆகுதா? ஒவ்வொரு வருஷமும் எத்தன பெர்சென்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது? இந்த இன்கிரீஸ் ஆகுது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் எப்படி இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. ஒரு ஸ்டாக்கோட முதுகெலும்பே இந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 5த் ஒன் வந்து ஷேர் ஹோல்டிங்ஸ். இப்ப நல்லா கவனிங்க. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 46% ப்ரொமோட்டர்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதாவது மக்கள் நமக்கு இடம் ஒரு 15% கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவீங்க? செந்தில் குமாரி என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னா, நான் பண்ற எல்லாமே 1 டே டைம் ஃப்ரேம் தான். 1 ஹாரோ 30 மினிட்ஸோ பண்ண மாட்டேன். 1 டே தான். நான் அதுல தான் எல்லா ட்ரேடிங்குமே பண்ணுவேன். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே பண்ணுவேன். ஏன்னா 1 டேல தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான சப்போர்ட் இல்ல மல்டி இயர் சப்போர்ட்ட நீங்க கேட்ச் பண்ண முடியும். ஈஸியா அண்டர் வேல்யூ கேட்ச் பண்ண முடியும். ஸோ 1 டே இஸ் மை டைம் ஃப்ரேம். இப்ப ப்ரொமோட்டர் சொல்லி நீங்க கவனிங்களேன்.
46% ஓனர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. 14% எஃப்ஐ அண்ட் 10% அதர் 6.5% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வெறும் மக்கள் கீழ 15% தான் இருந்துகிட்டு இருக்கு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, புரமோட்டர்ஸ் 46% அவங்க தான் ஓனர். சோ இந்த புரமோட்டர் 46% வச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்பெனில ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இந்த புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அட்லீஸ்ட் ஒரு 30ல இருந்து 40% கண்டிப்பா இருக்கணும் என்னோட அனலைஸ் படி. 2வது மக்கள்ட்ட 20% ஆர் அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அது நல்லது. ஏன்னா, மக்கள் தான் லீஸ்ட் இன்ஃபார்ம்ட் அபௌட் அ கம்பெனி. மக்கள் தான் இருக்கிற லீஸ்ட் நாலெட்ஜபிள் இந்த மொத்த இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரிலயே. சோ மக்கள்ட்ட எந்த அளவுக்கு கம்மியா இருந்துகிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாரி அ ஷேர் ஹோல்டிங் அனாலிசிஸ்ல நீங்க மக்கள்ட்ட கம்மியா இருந்துகிட்டு இருக்கா, புரமோட்டர்ஸ்ட்ட அதிகமா இருந்துகிட்டு இருக்கா, ஆர் ஸ்டேபிளா குறைக்காம வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீ அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஒன் வென் டு பை, வென் டு செல். இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி, எப்ப வாங்கணும், எப்ப விக்கணும் அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். ஏன்னா, ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குனதுக்கு அப்புறமும் கீழ விழலாம். அப்ப எப்ப ஆவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மென்ட். இதையுமே நீங்க அதே ட்ரேடிங் வியூ டாட் இன்ல போய் இண்டிகேட்டர் ஃபார்முலால போய் நீங்க ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் ஐ மீன் சைட்ல ஃபிபோனாக்கி அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க செக் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு லைவா நானே பண்ணி காமிச்சிருக்கேன். என்ன அப்படிங்கிறத போக போக சொல்றேன். ஸோ ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லைன் இருக்கும். இந்த மிடில்ல 3 லைன் இருக்கா? இதான் கோல்டன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பலாம் இந்த கோல்டன் ஃபேஸ்ல அந்த ஸ்டாக் படுதோ, அப்பலாம் ரீபவுண்ட் ஆகி மேல போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஷேர் பாருங்க. இந்த பாயிண்ட்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 15 தடவ அந்த இந்த 0.5 அப்படி ரிட்ரேஸ்மென்ட் 1 அப்படிங்கிற லைன்ல டச் பண்ணிட்டு மேல போயிருக்கு. ஸோ எப்பலாம் அந்த ஷேர் இந்த லைன் டச் பண்ணுதோ, அப்பலாம் நான் வாங்கிருவேன். இன்கேஸ் அந்த லைன பிரேக் பண்ணி கீழ விழுந்துச்சு அப்படின்னா, அடுத்து நமக்கு 0.618 இருந்துகிட்டு இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் 2 இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் கீழ விழுந்திருக்கு. ஸோ அத தாண்டி கீழ போல அங்கிருந்து பவுன்ஸ் ஆகி மேல போயிருக்கு. இந்த ரீட்ரேஸ்மென்ட் 1, 2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். 1ல நான் வாங்குவேன். சப்போஸ் கீழ விழுந்துச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மென்ட் 2லயும் நான் வாங்குவேன். அதையும் தாண்டி கீழ விழுந்துச்சு அப்படின்னா, அப்ப நான் வாங்க மாட்டேன். செல் பண்ணிருவேன். ஸோ எப்ப நான் விப்பேன் அப்படின்னா, இப்ப ப்ராஃபிட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ரீட்ரேஸ்மென்ட் 1 தான். ரீட்ரேஸ்மென்ட் 2ல வாங்கிட்டு, ரீட்ரேஸ்மென்ட் 1 டச் பண்ணுச்சு அப்படின்னா, அங்கிருந்து ஷேர் கீழ விழுகிற ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். அங்க தான் 50% ப்ராஃபிட் புக் பண்ணலாம். கம்ப்ளீட்டா இப்ப எக்ஸிட் ஆவேன் அப்படின்னா, இந்த 0 அப்படின்றதுக்கு இருக்கு பாருங்க. 0 அப்படிங்கிற பாயிண்ட் எப்ப ரீச் ஆகுதோ, அப்ப இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஓவர் வேல்யூடா மாறிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அப்ப நான் மொத்தமா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வந்துருவேன். ஸோ ஈஸியா இந்த லைன் டிராப் பண்றது தான் மேட்டர். ரீட்ரேஸ்மென்ட் 1ல வாங்குறோம், ரீட்ரேஸ்மென்ட் 2ல வாங்குறோம். அப்புறம் இந்த 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல செல் பண்றோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இத யூஸ் பண்ணி எப்படி எப்படி எந்த பிரைஸ்ல வாங்குறது, எப்ப ஆவரேஜ் பண்றது, எப்ப விக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான். இதான் ஃபிபோனாக்கி ரிட்ரேஸ்மென்ட்ல ஒரு மேஜிக். ஸோ இந்த 6 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த 6 விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் டைம் எடுத்து பொறுமையா பேப்பர் ட்ரேடிங் பண்ணி கத்துக்கிட்டதுனால தான் என்னால 88% ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி அட்டைன் பண்ண முடிஞ்சுச்சு. அதையும் தாண்டி 300 தமிழ் இன்வெஸ்டர்ஸ ப்ராஃபிட்டபிளா மாத்த முடிஞ்சுச்சு. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட முதல்ல கத்துக் குடுத்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பெரிய பெரிய முக்கியமான ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட் கட்ஸ் அதோட சேர்த்து உங்க ஃபவுண்டேஷன பெட்டர் ஆக்குங்க. இந்த 6 ஸ்டெப்ஸ முதல்ல மாஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே நெறைய லாஸ் பண்ணுவீங்க, தப்பு பண்ணுவீங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிடலாம். பட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறேன்னு சொன்னேன்ல. அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இந்த 6 இது நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கத்துக்கணும் அப்படின்னா, லாஸ் பண்ணுவீங்க. பட் கண்டிப்பா ஒரு இதுல மாஸ்டர் பண்ணிருவீங்க. பட் அட்லீஸ்ட் நான் 2 வருஷத்துல எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய புத்திசாலியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க 6 மாசத்திலேயே மாஸ்டர் பண்ணிடலாம். 1 வருஷத்திலேயே பண்ணிடலாம். பட் அவ்வளோ டைம்லாம் எனக்கு வேணாம். எனக்கு பணத்த லூஸ் பண்ணவும் வேணாம். நான் டைரக்ட்டா இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன். ஸோ அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் ப்ளூ பிரிண்ட் வித் கிரே. இந்த இப்ப நான் சொன்னேன்ல 6 பாயிண்ட்ஸ். இந்த சூப்பர் ட்ரெண்ட் எப்படி யூஸ் பண்றது? ஃபிபோனக்கி ரிட்ரேஸ்மென்ட் எப்படி யூஸ் பண்றது? ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்றது? அண்ட் இந்த ப்ரொமோட்டர் சொல்லிங்க இந்த மாரி எல்லாத்தையுமே நான் 2 வருஷம் கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே ரொம்ப வீடியோ ஃபார்மேட்ல கிரிஸ்பியா, சிம்பிளா டாக்குமெண்ட் பண்ணி நான் ப்ளூ பிரிண்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும். நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க வித்தின் ஃபியூ டேஸ்லயே ஈஸியா கத்துக்க முடியும். ஏன்னா எல்லாத்தையுமே நான் ட்ரையல் அண்ட் எரர் வந்து கத்துக்கிட்டேன். ஃபார்முலாஸ், லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கூட அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஈஸியா நீங்க கத்துக்க முடியும். பணத்த லூஸ் பண்ண தேவை கிடையாது. டைரக்ட்டா நீங்க ப்ராஃபிட் குள்ள என்டர் ஆகிடலாம். சரி. இந்த ப்ளூ பிரிண்ட் மட்டும் தான் அப்படின்னா இது கிஃப்ட் கிடையாது. இது இது ஒரு ஆட் ஆன் தான்.
ஆக்சுவல் கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ப்ளூ பிரிண்ட்ட கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், ஐ அம் தேர் ஃபார் யூ. நான் உங்களுக்கு இருக்கேன். உங்க ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு நானே உங்களுக்கு பெர்சனலா ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு மெயில் பண்ணதுக்கப்புறம், நானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ எந்த ஸ்டாக் எப்படி வாங்கணும்? என்ன பிரைஸ்? என்ன மாரி இண்டிகேட்டர்ஸ்? டவுட் இருந்தது அப்படின்னு என்ட்ட பெர்சனலா கேட்டு, உங்க ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, எல்லாருமே இந்த ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணிருவீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இப்ப நீங்க பார்க்குற மெயில் இப்ப சசிதரன் மெயில் பண்ணியிருக்காரு. ரீஃபத் ஃபசரியா அப்படிங்கிறவங்க மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒண்ண என்ரோல் பண்ணிட்டு, கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி மெயில் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நான் போர்ட்ஃபோலியோ ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, அதுக்கான ஃபில்டர் தான் இந்த ப்ளூ பிரிண்ட். யாரெல்லாம் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்களோ, ஸ்டாக் மார்க்கெட்ல சீரியஸா இருக்காங்களோ, ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா சீரியஸா இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் பெர்சனலா ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அவங்கள மட்டும் தான் நான் கிளையன்ட்டா எடுத்துப்பேன். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இந்த ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணிட்டு எனக்கு இந்த மாரி மெயில் ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாரி 100% கம்ப்ளீட் அப்படிங்கிற மெயில் எனக்கு பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் உங்க கிளையன்ட்ட எடுத்துக்கிட்டு, உங்க ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதானே கேட்டீங்கன்னா, இல்ல. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மை ஃபியூச்சர் ட்ரேட்ஸ். இதுக்கப்புறம் என்னென்ன ஷேர்ஸ் நான் வாங்குறேன், என்னென்ன பிரைஸ்ல வாங்குறேன், ஏன் வாங்குறேன், என்னென்ன ஷார்ட் நான் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இந்த மாரி என்னோட பெர்சனல் பெய்டு கம்யூனிட்டி இருந்துகிட்டு இருக்கு. ஸ்விங் கம்யூனிட்டி இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்விங் கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் 1000 பேர் கிட்ட இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்விங் கம்யூனிட்டில நான் உங்கள ஃப்ரீயா ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணுவேன் இன் த சென்ஸ் இதுல இருக்க எல்லா வீடியோஸ், போஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துரும். ஸோ இத பார்த்துட்டே நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு கத்துக் குடுக்குறது மட்டும் இல்லாம, நான் பெர்சனலா என்ன பண்றேன் அப்படிங்கிறது, என்னென்ன ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படிங்கிறதும், ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்டா போஸ்ட் அனாலிசிஸ் வீடியோஸ் ஃபார்மட்ல உங்களுக்கு பெர்சனலாவே சென்ட் பண்ணிருவாங்க டீம்ல இருந்து. சரி, இதோட முடிச்சோம்னா கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க கவனிங்களேன். பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் ரூ. 70 கிட்ட நான் சாரி 70% கிட்ட நான் ப்ராஃபிட் பண்ணேன் போன மாசம். ஸோ இத நான் வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஆ நம்ம ஸ்விங் கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்குனேன். ஏன் வாங்குனேன் அப்படிங்கிறதும் போஸ்ட் பண்ணேன். 70% ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நான் செல் பண்றேன் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ நெறைய பேர் அத வாங்கி நெறைய பேர் லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நெறைய ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இப்படிதான் என்னோட ஸ்விங் கம்யூனிட்டி ஒர்க் ஆகும். நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுவேன். அத பார்த்துட்டு நெறைய பேர் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு வாங்குவாங்க. நான் டைரக்ட்டா வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லவும் கூடாது. நான் பண்றத மட்டும் பெர்சனலா சொல்வேன். நெறைய பேர் அத காப்பி பண்ணுவாங்க, வாங்குவாங்க. இந்த மாரி ஸ்விங் கம்யூனிட்டி ஒர்க் ஆகும். இந்த மாரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய பேர் பண்றத பார்த்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. இனிஷியலா நீங்க நெறைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் பண்ண நீங்களே கத்துக்கிட்டு ஓனா பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஸோ இந்த ஸ்விங் கம்யூனிட்டி உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் ஆட் பண்ணிருவேன். நீங்க என்னோட ட்ரேட்ஸ நீங்க பார்த்துக்க முடியும். அடுத்தது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். நான் வந்து ஹேமர் அப்படிங்கிற கேண்டில் ஸ்டிக் சொன்னேன்ல. அது வந்து ஒன் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக் தான் நான் சொன்னது. இந்த மாரி நான் 32 கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் பெர்சனலா யூஸ் பண்ணுவேன். எப்ப வாங்கணும், எப்ப விக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் 32 கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த 32 கேண்டில் ஸ்டிக்ஸ்மே என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எப்படி அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்ன? அது எப்படி இருக்கும்? எப்படி ஃபார்ம் ஆகும்? அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாரி 32 கலர்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் புக் கம்ப்ளீட் புக்குமே ஐ மீன் டிஜிட்டல் புக்குமே உங்களுக்கு ஃப்ரீயா கம்ப்ளீட்லி ஃப்ரீயா குடுத்துருவேன். நீங்க ஒன்ஸ் கோர்ஸ் என்ரோல் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த இந்த ப்ளூ பிரிண்ட் என்ரோல் பண்றது மட்டும் தான். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ சப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்விங் கம்யூனிட்டியா இருக்கட்டும், இல்ல அந்த கேண்டில் ஸ்டிக் பிடிஎஃப்பா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல. இதோட பெரிய கிஃப்ட் என்ன அப்டின்னா, உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் என்ரோல் பண்றது மூலமா, நீங்க வெபினார் மூலமா வந்திருக்கீங்க அப்டிங்கிறதுனால, 45% டிஸ்கவுண்ட்மே குடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்துகிட்டுருக்கும். இப்ப நீங்க பண்ணீங்கன்னா 45 டிஸ்கவுண்ட் கிடைக்காது. வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். இன்னும் ஆக்டிவேட் பண்ணல அது. ஸோ இந்த ப்ளூ பிரிண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 4999 கிட்டத்தட்ட ₹5000. பட் இந்த வெபினார் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2899 அவைல் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரி. இப்போ ஓவரால் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ப்ளூ பிரிண்ட் 4999, ஸ்விங் கம்யூனிட்டி 299, கேண்டில் ஸ்டிக் பிடிஎஃப் 499, போர்ட்ஃபோலியோ சப்போர்ட் இப்போதைக்கு நான் ₹2000 பெர் மந்த் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓவரால் வேல்யூ ₹7796. ஸோ நீங்க தனித்தனியா நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, வெபினார்ல இருந்து வெளிய நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அதோட பிரைஸ் இப்போதைக்கு இதுதான் இருந்துகிட்டு இருக்கும். நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். பட் பியூர்லி ஃபார் வெபினார் பீப்பிள்க்கு மட்டும் இத நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு நான் 2899 குடுக்க போறேன். ஸோ அதோட வொர்த் பார்த்தீங்கன்னா, 7796 பட் இத வெறும் நான் 2899 குடுக்க போறேன்.
இந்த பிரைஸ் அப்படிங்கிற நான் உங்கள்ட்ட முதல்லயே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 1,00,000 தான் கஷ்டம் அப்படின்னு. இந்த 1,00,000 ப்ராஃபிட் நீங்க அட்டெயின் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சின்ன கடுகு தான். இப்ப நீங்க குடுக்க போற 2899. ஸோ நான் டைமர் ஆன் பண்றேன். நம்மளோட டீம் அ அ ப்ளூ பிரிண்ட் லிங்க்குமே கமெண்ட் பண்ணிருவாங்க. ஸோ அத கிளிக் பண்ணி கூப்பன் கூட வெபினார் அப்படிங்கிறத அவைல் பண்ணுங்க. இதுக்கப்புறம் டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. நான் டைமர் ஆன் பண்ணிட்டு வரேன். கிவ் மீ அ மினிட். ஓகே. ஒரு ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ லிங்க் நான் ஷேர் பண்ணிட்டேன். வெபினார் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. ஓகே. 14 மினிட்ஸ் டைம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல யாரெல்லாம் என்ரோல் பண்றீங்களோ, வாட் மீன்ஸ் சப்போர்ட் அன்டில் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ. ஓகே. ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்டின்னா, நெறைய பேர் பிகினரா இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ நெறைய பேர் லாஸோ, நெறைய ப்ராஃபிட் பண்ணாம இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ ரீஃபர்பிஷ் பண்றதுக்கோ, இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்க்ராட்ச்ல கிரியேட் பண்றதுக்கோ, என்னென்ன ஷேர்ஸ், என்ன பிரைஸ், எப்படி வாங்கணும், எப்படி விக்கணும், இந்த மாரி எல்லாத்தையுமே நானே உங்களுக்கு பெர்சனலா கைட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ சப்போர்ட் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் நான் மந்த்லி 2000 பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹூஎவர் என்ரோல் திஸ் ப்ளூ பிரிண்ட் வில் கெட் ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ அப்படியே நான் டைமர் வச்சுட்டேன். 30 மினிட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த லிங்க் கிளிக் பண்ணி, வெபினார் அப்படிங்கிற கூப்பன் கோட் குடுங்க. 45% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து இந்த எல்லா ஆக்சஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன் ஃப்ரம் ஹியர். ஓகே. ஆல்ரெடி நெறைய பேர் என்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யாருமே பெருசா டவுட்ஸும் கேட்கல. ஸோ நல்லா தெளிவா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இன்னொரு தடவ சொல்லணும்னா கூட சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். வெல்கம் தினேஷ். ஓகே. லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. கிளிக் பண்ணி வெபினார் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வெபினார் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 45% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ ஒன்ஸ் ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரி எனக்கு மெயில் பண்ணுங்க. 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மெயில் பண்ணுங்க. ஸோ இந்த மெயில் நீங்க பண்ணீங்க அப்படின்னா தான், நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள ஸ்விங் கம்யூனிட்டில ஆட் பண்றது, ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ ஹெல்ப்பா இருக்கட்டும், இல்ல அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றது, இந்த மாரி எல்லாமே உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் டைம் ஸ்விங் ட்ரேடராவோ, இல்ல மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் பிக் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆல் யூ நீட் டூ டூ இஸ் இன்னும் 11 மினிட்ஸ் 22 செகண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ரோல் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் ஐ டோன்ட் வாண்ட் டூ டாக் மச். இதுக்கப்புறம் நீங்க தான் பேச போறீங்க. என்ரோல் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆர் மெயில் பண்ணுங்க. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. வெல்கம் ஹூ இஸ் திஸ்? ரமீஸ் ராஜா ஷரஃப். ஓகே. ஆல்ரெடி ஸ்விங் கம்யூனிட்டில நேசமணி அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இருக்கிறதா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க ஒன் ஆன் ஒன் சப்போர்ட் இதுக்கப்புறம் வேணும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் கெட் த ப்ளூ பிரிண்ட். அதுக்கப்புறம் எனக்கு மெயில்
முடிச்ச மாரி மெயில் பண்ணுங்க. ஸோ எப்படி உங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது என்ன அப்படிங்கிறத அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ஸ்விங் கம்யூனிட்டி இருக்கீங்க அப்படின்னா, அத ரீஇன்போர்ஸ் பண்றதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனிவே அது உங்களுக்கு ஃப்ரீயா தான் இனிமே கிடைக்க போகுது. ஸோ இனிமே நீங்க அது பே பண்றதுக்கு பதிலா நீங்க ஸ்விங் கம்யூனிட்டி நீங்க இது மூலமா அவைல் பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் நெறைய பேர் அவைல் பண்ணிட்டு மெயில் பண்றீங்க எனக்கு. சரி நெறைய பேர் இப்பயே ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறீங்க. நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் சொல்லல. 100% கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் நான் கேட்கிறேன். ஸோ அப்பதான் நீங்க உண்மையிலேயே இன்ட்ரஸ்ட்ல இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ அப்பதான் உங்க கிளையன்ட்ட நான் எடுத்துக்க முடியும். சரி. ஐ திங்க் இன்னும் 8 மினிட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் 9 மினிட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ 2வது கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு அட்வைசர் தான். செபி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அட்வைசர் கிடையாது. பட் நான் டைரக்ட்டா ஸ்டாக் நேம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால, நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு செபில ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணி, அவங்க மூலமா டைரக்ட் ஸ்டாக்ஸ் நேம் யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணி, நான் ஒரு கம்பெனி கேட்ச் பண்ணி டை அப்பும் பண்ணிட்டேன். இப்ப ஐ அம் ஆத்தரைஸ்ட் டூ சே ஸ்டாக் நேம் இன் த கம்பெனி நேம். என் வாயில வந்தாலுமே அது கம்பெனில இருந்து வரும் அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேருக்கு போய் சேரும். இட்ஸ் லீகல் அஸ் பெர் செபி. என்னால இப்ப ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸ் நேம டைரக்ட்டா குடுக்க முடியும். யாரெல்லாம் ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்க்கு டெக்னிக்கல் ட்ரேடருக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களோ, இல்ல யாரெல்லாம் அ இது கால்ஸ் கிடையாது. பட் என்னோட அனாலிசிஸ் டைரக்ட்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்க்கு 1 மந்த்க்குள்ளேயே ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. அவங்கள மாரிலாம் என்ன மாரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் நினைக்கிறீங்களோ, என்ன ஸ்டாக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கள்ட்ட ரிசர்ச் டீம் இருக்கு. அது மூலமா உங்களுக்கு நான் ஸ்டாக்ஸ சொல்ல முடியும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி கிளையண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் கிளையண்ட்ஸ் நான் உள்ள கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். Instagram ஸ்டேட்டஸ் நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த வெபினார் நீங்க கம் மூலமா நீங்க வரீங்க அப்படிங்கிறதுனால, யாரெல்லாம் ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்றீங்களோ, டெஃபினட்டா உங்கள நான் கிளையன்ட்டா எடுத்துப்பேன். உங்களுக்கு ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்க்கு நான் பெர்சனலா ஹெல்ப் பண்ணுவேன். நான் உங்களுக்கு டைரக்ட்டா என் நம்பரே குடுத்துருவேன். கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு, எப்படி நீங்க என்ரோல் பண்றது, எப்படி கிளையன்ட் ஆஃபிஷியலா மாறுறது அப்படிங்கிற என் கீழ வருவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிருவேன். அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அஸ் பெர் செபி ரூல் கீழ இது கம்ப்ளீட்டா வருது. நான் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி டை அப் பண்ணிட்டேன். ஐ கேன் கிவ் யூ டைரக்ட் ஸ்டாக் நேம். இன் கேஸ் நீங்க என்ரோல் பண்ணதுக்கப்புறம் லாங் டெர்ம் இன்வெஸ்டிங் மட்டும் கிடையாது. ஷார்ட் டெர்ம் 1 மந்த், 2 மந்த்க்குள்ளே ட்ரேட் பண்ற பெர்சனா இருந்தீங்க அப்படின்னாலுமே, எனக்கு பெர்சனல் நம்பர் நான் குடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி என் கிளையன்ட்டா உங்கள என்ரோல் பண்றது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இது எல்லாத்துக்குமே ப்ரியார் என்ன அப்படின்னா, நீங்க ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பதான் நீங்க சீரியஸா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். உண்மையானா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பேஷனேட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுப்பேன். அப்பதான் நான் எல்லாத்தையுமே என்ரோல் பண்ணுவேன். இது ஒரு சின்ன ஃபில்டர் மாரி எனக்கு. யூ ஹேவ் டூ நீங்க லிங்க் கிளிக் பண்ணுங்க, என்ரோல் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மெயில் பண்ணுங்க. தென் ஐ கேன் ஆன்போர்ட் யூ அஸ் கிளையன்ட். தட்ஸ் இட். ஓகே. வினோத் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு. ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். தேர் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஐ ஹேவ் மேட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் வெபினார் பீப்பிள். இதுதான் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் ஓட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். திரும்பவும் நான் அந்த அதே லிங்க்க நான் கமெண்ட் பண்றேன். இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகே. லிங்க் வந்திருக்கும். இந்த லிங்க கிளிக் பண்ணி வெபினார் அப்படிங்கிற கூப்பன் கோட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 45% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணி இந்த இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்ட மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம, ஏன்னா நான் பெர்சனலா என்ன ட்ரேட் பண்றேன் அப்படிங்கிற ஸ்விங் கம்யூனிட்டில உங்கள ஆட் பண்ணுவேன். மோர் தென் தட் நான் யூஸ் பண்ற கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் என்ன எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கிற பிடிஎஃப்பும் ஃப்ரீயா சென்ட் பண்ணிருவாங்க டீம்ல இருந்து. இந்த வெபினார் கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் அண்ட் 41 செகண்ட்ஸ்க்கு தான் வேலிடா இருந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள
யாரெல்லாம் என்ரோல் பண்ண ஆசைப்பட்டீங்களோ என்ரோல் பண்ணி முடிச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிருவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ப்ளூ பிரிண்ட் அவைல் பண்ணிக்க முடியும் 5000 அப்படிங்கிற ஒரிஜினல் பிரைஸ்ல. பட் இந்த டிஸ்கவுண்ட் இந்த எக்ஸ்ட்ரா பெர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அப்படிதான் நான் எனக்கு கிளையண்ட்ஸ ஃபில்டர் பண்ணுவேன். ஸோ ஹூஎவர் சீரியஸ்லி இன்ட்ரஸ்டட் அவங்க மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த டைமர். நத்திங் எல்ஸ். நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1,00,000 ரூபி ப்ராஃபிட் தான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒண்ணு அப்படின்னு. அந்த 1,00,000 நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து 20,00,000, 30,00,000 கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த 1,00,000 நான் ப்ராஃபிட்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் இந்த ப்ளூ பிரிண்ட் 2899 அப்படிங்கிறத பார்க்கிறேன். ஸோ ஹூஎவர் இன்ட்ரஸ்டட் இன்னும் 4 மினிட்ஸ் அண்ட் 50 செகண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. யூ கேன் என்ரோல். ஓகே, லாஸ்ட் 4 மினிட்ஸ் மோர். வாங்குறவங்க எல்லாருமே என்ரோல் பண்ற எல்லாருமே என்ரோல் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ யாராவது வெயிட் பண்ணணும்னா சொல்லுங்க. இல்லைன்னா அந்த 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் செஷன. ஸோ யாருக்காவது டவுட், குவரீஸ் இருந்துச்சுன்னா, இல்ல இந்த என்ரோல் பண்றதுல இஷ்யூ இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ மெயில் த மெயில் ஐடி ஆர் கமெண்ட்லயே நீங்க உங்க மெயில் ஐடி போஸ்ட் பண்ணுங்க. தே வில் ஹெல்ப். அதர் தன் தட் இன்னும் 3 மினிட்ஸ் 31 செகண்ட்ஸ்ல வி வில் க்ளோஸ் த செஷன். எனிவே நீங்க எல்லாருமே இன்ஃபர்மேட்டிவா, யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயம் கத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமா சொல்லலாம். யாஹ்! ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஹாய் ராகுல். 3 மினிட்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க. வெல்கம் டூ ஸ்விங் கம்யூனிட்டி. இன்னும் 2 மினிட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஐ திங்க் என்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிற எல்லாருமே என்ரோல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்டின்னா, உங்களோட மெயில் ஐடி மட்டும் இப்பயே பண்ணிருங்க. 2 மினிட்ஸ்க்குள்ளயே நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. இஷ்யூ இருந்துச்சு அப்டின்னா, இல்ல உங்களுக்கு ஏதாவது பெர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்டின்னா, அது இப்பயே கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ நீங்க இன்ட்ரஸ்டடா தான் இருக்கீங்க. பட் சம் ப்ராப்ளம்னால என்ரோல் பண்ண முடியல நான் புரிஞ்சுப்பேன். ஸோ வி வில் ஹெல்ப் ஆன் யூ ஆன் தட். பட் இப்பயே ஒண்ணு என்ரோல் பண்ணிருங்க. இன்னும் 1 மினிட் 45 செகண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இல்லன்னா கமெண்ட்ல உங்களோட குவெரி கமெண்ட் பண்ணிருங்க. தினேஷ், இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் டைம்? இல்ல டைம்லாம் கிடையாது. யூ கேன் டேக் ஆல் யூர் டைம். 1 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. ஐ வில் பி தேர். நான் இதே ஃபீல்டுல இப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பேன். ஸோ டுடே மிஸ்டர் த கிளாஸ், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் அட்டெண்ட் த ஃபுல் செஷன். ஆ கேட்கறதுக்கு ஹேப்பியா தான் இருக்கு. பட் நான் முதல்லயே சொல்லி தான் ஆரம்பிச்சேன். திஸ் வில் பி மை லாஸ்ட் வெபினார். சாரி டூ சே. இதுதான் என்னோட லாஸ்ட் வெபினார். இன்னைக்கு நான் எடுக்க போறது என்னோட கடைசி ஃபியூ கிளைண்ட்ஸ். இதுல 5 பேரோ 10 பேரோ எனக்கு தெரியாது. அவங்கள தான் ஃபில்டர் பண்ணி கிளையண்ட் எடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி கிளையண்ட் யாருமே எடுக்க போறது கிடையாது. நான் இருக்கிறத மெயின்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வெபினாரை நான் க்ளோஸ் பண்றேன் இன்னையோட. ஸோ ஐம் சாரி டு சே. ஜெனிஷ் ப்ரோ, ஐ மிஸ்ட் த கிளாஸ், ஐ கான்ட் லிசன் கம்ப்ளீட்.
நெறைய பேர் இப்ப வந்து மிஸ்ட்ட சொல்றீங்க. யூசுவலா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இந்த மாரி டெக்னிக்கல் இஷ்யூனால மிஸ் பண்றவங்களுக்குலாம் நான் அடுத்த வெபினார் நான் ஃப்ரீயா செஷன் குடுத்துருக்கேன். நெறைய பேருக்கு ஃப்ரீயா குடுத்துருக்கேன். பட் இனிமே நெனச்சாலுமே குடுக்க முடியாது. பிகாஸ் நானே வரப்போறது கிடையாது. இன்னைக்கு ஜூலை 13 இஸ் மை லாஸ்ட் வெபினார் டே. தேங்க் யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் டில் நவ். கடைசி 10 செகண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் என்ரோல் பண்ற எல்லாருமே என்ரோல் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். இல்ல இன்னும் என்ரோல் பண்ண முடியல, என்ரோல் பண்ண நெனைக்கிறீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் யுவர் யுவர் பாயிண்ட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் உங்கள நான் ஃபில்டர் பண்ணி டீம்ட்ட பேச சொல்லுவேன். ஸோ இஃப் யூர் எலிஜிபிலி ஐ கேன் ஆன்போர்ட் யுவர் கிளையன்ட். யாஹ் டைம்ஸ் அப். நம்ம 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. வெபினார் அப்படிங்கிற கூப்பன் கோட் இன்ஆக்டிவேட் ஆகிரும் கொஞ்ச நேரத்துல. ஸோ என்ரோல் பண்ண எல்லாருக்குமே வெல்கம் டு ஸ்விங் கம்யூனிட்டி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. கடைசி வரைக்கும் நீங்க கவனிச்சிருக்கீங்க. யூ கைஸ் ஆர் ஆசம். நீங்க நம்ம இந்தியால அட்லீஸ்ட் டாப் 5% இப்போதைக்கு இருந்துகிட்டு இருப்பீங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸில. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹேவ் அ குட் ஃபியூச்சர். ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ. யாராவது ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.